யோவான் 15. எப்பொழுதும் போல பரிசுத்த ஆவியானவரை நாம் நம்பி இருக்கிறபடி நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏமே இன்றைய நாளிலும் நமக்கு வேண்டிய சத்தியங்கள் தேவன் தம்முடைய சபையை நேசிக்கிறபடி நான் தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறபடி நான் அவர் கொடுப்பார் என்பதை நான் விசுவாசித்து வந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசித்து வந்திருக்கிறீர்கள்? கர்த்தர் பேசும்பொழுது நிச்சயமாய் விடுதலை உண்டு. ஆமென். யோவான் 15 இன்று நாம் பார்க்க போகிற அந்த வசனங்கள் கடைசி அந்த அத்தியாயத்தின் பகுதியில் வருகிறபடினாலே, ஏனென்றால் நான் நிறைய நேரம் எடுத்து சில வாரங்களாக இதை போதித்து வர பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தினபடினால் நாம் இன்று பார்க்க போகிற வசனம், நாம் ஆரம்பிக்கிற இடம் பாருங்கள், 12 நாம் ஆரம்பித்து கடைசி வசனங்கள் வரை வாசிக்கலாம் ஒருமனப்பட்டவர்களாய். யோவான் 15:12 வசனத்திலிருந்து, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டுமென்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள். அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்தின் நிமித்தமே இவைகளை எல்லாம் உங்களுக்கு செய்வார்கள். நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான். வேறொருவரும் செய்யாத கிரியைகளை நான் அவர்களுக்குள்ளே செய்யாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டும் பகைத்தும் இருக்கிறார்கள். முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளோ நன்றாக இருக்கு இல்லைங்களா? வசனத்தை வாசிக்கும் பொழுது எவ்வளோ முறை வாசித்த வசனங்கள், பல முறை வாசித்த பகுதியே ஆனாலும் திரும்பமாய் வாசிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு புதிய ஜீவன் கடந்து வருகிறது. ஆமென். கடந்த வாரம் எதை படித்தீர்கள், எதை புரிந்து கொண்டீர்கள், பதித்து கொண்டீர்கள் என்பதின் பதில் விரைவாக, நேரம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எனக்கு முன்பாகவே வந்து அமர்ந்திருக்கிற அநேகர் உண்டு. திரும்பவும் சொல்லு மகளே. வார்த்தையில் தங்கி இருப்பதுதான் வார்த்தையில் ஒன்றேதானே. சரியாய் சொன்னாய், கொஞ்சம் ஆழமாய் சொல்லி இருக்கிறாய். அதெல்லாம் கொஞ்சம் நேரம் எடுத்து புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. வார்த்தையில் தங்கி இருப்பது தான் வார்த்தையில் நிலைத்திருப்பது. ரெண்டும் தங்குவதும் நிலைத்திருத்தலும் ஒன்றே. ஆனால் எப்படி இதை நாம் பெற்றுக்கொள்கிறோம்? இந்த அனுபவத்தை, நிலைத்திருப்பு. சொல்லுங்கள் விரைவாக. நீங்கள் எல்லாம் பல வாரங்கள் இதே தியானித்து வருகிறபடினால் நோட் புக்கை பார்த்து தான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நிலைத்திருத்தல் என்ற அந்த வார்த்தை, வார்த்தையில் நிலைத்திருத்தல் என்ற வார்த்தையை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? என்ன அர்த்தம்? ஒன்றன் பின் ஒருவராக சொல்லுங்கள்மா. யாரது? யாருமே இல்லை.
Okay, that's another point again. I'm asking about being in the word or being abiding in the word. What's the meaning of abiding in the word? வார்த்தையின்படி நடத்தலே, வார்த்தைக்குள் தங்கி இருத்தல், இல்லை என்றால் நிலைத்திருத்தல். எத்தனை பேர் இதெல்லாம் புரிந்திருக்கிறீர்கள் ஏற்கனவே? ஏனென்றால் நான் அதை தாண்டி செல்ல போகிறேன். ஆமென். நன்றாய் கவனிங்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை எத்தனை பேர் புரிந்திருக்கிறீர்கள்? நிலைத்திருத்தல் என்ற வார்த்தையை வைத்தே இயேசு கனி கொடுப்பதையும் பேசினார். கனி கொடுப்பதை வைத்துத்தான் ஜெபத்திற்கு பதில் வரும் என்றும் சொன்னார். ஏனென்றால் இது நம்முடைய விருப்பம் அல்ல, இது பிதாவின் விருப்பம். நன்றாய் கவனிங்க. நான் இயேசுவிடம் வந்து எனக்கு பிரியமானதை ஜெபிப்பதை இயேசு ஒரு நாளும் போதித்ததே இல்லை. காரணம், நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரே என்னை தெரிந்து கொண்டார். இதை நான் பேசும்பொழுது தனிப்பட்ட விதத்தில் உங்கள் எல்லாருக்காகவும் பேசுகிறேன். நான் அவரை தெரிந்து கொண்டிருப்பேன் என்றால் நானாக ஜெபிக்கலாம், நானாக அவரிடத்தில் போகலாம், நானாக அவரிடத்தில் எதையாகிலும் கேட்கலாம். ஆனால் அவரே என்ன செய்தார்? நம்மை தெரிந்து கொண்டார், நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. அப்படி என்றால் தெரிந்து கொண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டார் என்பதை குறித்தும் 16 வாசித்தோம் அல்லவா? ஏமே, உங்களுக்கு அவசியமாக சில காரியங்கள் திரும்ப நான் சொல்ல வேண்டும் என்றால் சொல்லுகிறேன். ஆனால் புரியாமல் மாத்திரம் பல வாரங்கள் கேட்காதிருங்கள். எத்தனை பேருக்கு புரிகிறது? சத்தியத்தில் நிலைத்திருக்கவே நான் பல வாரங்கள் பரிசுத்த ஆவியானவர் சில காரியங்களை தோண்டி எடுத்து பிரித்து கொடுக்கிற சபை இது. அந்த பாக்கியத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது வளராமல் இருக்கவே முடியாது. ஏமே, அதனால் தனிப்பட்ட நிலைமையில் நீங்கள் நேரம் எடுத்து புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் கிருபை தருவார். நான் கேள்விகள் கேட்பது எதற்கென்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். நீங்கள் எந்த அளவிற்கு புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறியும்படிக்கே கேள்விகளை கேட்கிறேன். ஏமே, சொல்லுங்கள், ஏன் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று இப்பொழுது பேசினேன். பதில், கனி கொடுக்க. எப்படிப்பட்ட கனியா? நிலைத்திருக்கிற கனி. நான் ஏற்கனவே 1 யோவான் 2 ஆண்டவர் நம்மோடு சொன்னார், நிலைத்திராத விஷயங்களை பிசாசு உலகத்தில் வைத்திருக்கிறான், ஆனால் நிலைத்திருக்கிறது போல காட்டுவான். அதனால் தான் மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் பொய்யை உண்மையாக நினைக்கிற யாருமே வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஆனால் சத்தியம் வருகும் பொழுதே பொய்யின் முகத்திரையானது கிழிக்கப்படுகிறது. ஆமென். ஆதலால் தான் ஆண்டவர் யாரையும் பலவந்தப்படுத்துவதில்லை. வெளிச்சமாக வந்தவரை விளங்கிக் கொள்வது என்பது வெளிப்பாடும் இல்லை. எத்தனை பேருக்கு இதெல்லாம் புரிகிறது? வெளிச்சமாக வந்தவரை விளங்கிக் கொள்வதற்கு வெளிப்பாடு அவசியமே. நன்றாய் கவனிங்க. இருட்டில் இருந்த வாழ்க்கை ஒரு வெளிச்சத்தை பார்த்தனா, அப்பா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்வார்கள். இப்படி ஒரு அனுபவத்தை நான் சந்தித்ததே இல்லை என்று சொல்வார்கள். இயேசுவை சந்தித்தவர்கள், அவரிடத்தில் பேசி அவரை கேட்டவர்கள் ஒரு கால வெளிச்சத்தை அறியாமல் போனதே கிடையாது. நன்றை கவனிங்க. சபைக்கு வரும்பொழுது புதிதாக வந்த பிள்ளைக்கு கூட எந்த பின்னணியத்தில் இருந்து வந்தாலும் சரி வேதம் புரியுங்க. நன்றை கவனிங்க. பல வருஷ கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பிறகுதான் வேதம் புரிகிறது என்பது தவறான எண்ணங்கள். எந்த பின்னணியத்திலிருந்து யார் வந்து முதன்முறையாய் வேதத்தை திறந்தாலும் வேதம் புரியும். ஏன் தெரியுமா? வெளிச்சத்தை சந்திக்க விருப்பம் இருந்தால் போதும். எத்தனை பேருக்கு அந்த மனது என்பது புரிகிறது? விருப்பத்தை வைத்துத்தான் வெளிப்பாடு வரும். விரும்பாத பட்சத்தில் தேவன் தன்னை வெளிப்படுத்தவும் முடியாது. காரணம், விரும்புகிற மக்களிடத்திலேயே அவர் செயல்படுகிறார். வெறுக்கிற மக்களிடத்தில் அவரால் செயல்பட விரும்பினாலும் முடியவில்லை. இது ஒரு விசுவாசத்தின் கிரியையாகவும் இருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் தங்கள் விருப்பத்தை காட்டுகிறார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவரே, எனக்கு அநேக காரியங்கள் புரியாமல் இருக்கலாம், என் வாழ்க்கையின் பின்னணியத்திற்கும் உம்முடைய அந்த வெளிச்சத்திற்கும் சம்பந்தம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் உங்களிடத்தில் வரும் பொழுது என் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் வருதுயா, எனக்குள்ள ஒரு நிம்மதி பிறக்கிறதாப்பா, ஒரு சமாதானத்தை நான் உணர்கிறேன், இதுவரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷம் எனக்குள் வந்திருக்கு. இது வெளிச்சத்தின் கிரியைகள். எத்தனை பேருக்கு புரிகிறது? These are all the fruits of the light. நம்ம ஒரு கனியை புசிக்கும் பொழுது நல்லதா கெட்டதா என்பதை அறியாமல் இருக்க முடியுமா? என்னை கவனிங்க. பார்த்து தெரிய வேண்டாம். புசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு தெளிவாய் சொல்லுகிறார், எல்லாவரையும் பார்த்தா நல்லவர்கள் போல தெரியலாம், அதனால் நல்லது என்பதை நாம் அறிய முடியாது. நன்மை எப்பொழுது விளங்கும் என்றால் அனுபவத்திலே. ஒருவரிடத்தில் பழகி அவருடைய கனியை அறியும் பொழுதே அவர்கள் நல்லவரா கெட்டவர்களா என்பதை புரிந்து கொள்கிறோம். இன்றும் இயேசு தன்னை அறிய பண்ணும் பொழுது ஏதோ அறிவிற்காக பேசுகிற தேவன் அல்ல, அனுபவிப்பதற்காக பேசுகிறார். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் புரிகிறது? வெளிச்சத்துக்குள்ள வா என்று சொன்னால் அது ஏதோ வெளிப்பாடு அல்ல. எத்தனை பேருக்கு மறுபடியும் நான் சொன்னது திரும்ப வருகிறது? வெளிச்சத்திற்கு வர சொன்னால் அது ஒரு வெளிப்பாட்டிற்காக அழைக்கவில்லை, ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ரெவலேஷனுக்காக வர சொல்லலை. அனுபவம் மாறணும். இதுவரை இருந்த துக்கம், கவலை, கண்ணீர்,
நெருக்கங்கள் ஒரு மனுஷன் விட்டு விலகும் பொழுது அந்த மனுஷன் சொல்ல முடியும், ஆண்டவரே இது வெளிச்சம் மட்டும்தானே எனக்கு தர முடியும். வெளிச்சத்தையும் இருளையும் கலக்க முடியாதுங்க. வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் இல்லை, தேவன் ஒளியாகவே இருக்கிறார். எவ்வளவு அழகாய் பேசியிருக்கா பாருங்க. அப்போ வேதத்துக்கிட்ட வரும் பொழுது எனக்கு புரியலன்னு சொல்ற நிலைமை எப்பொழுது வருகிறது என்றால், அந்த வெளிச்சத்தை விரும்பும் பொழுது வெளிப்பாடு வரும். புரிவதற்காக கூட வேதத்தை படிக்க கூடாது. திரும்பவும் சொல்லுகிறேன், வேதம் புரியணும்னு படிக்க வேணாம், வேதத்தின் தேவனை விரும்பினா போதும். இதான் வித்தியாசம். ஏமே எவ்வளோ பட்டுட்டேன்ப்பா, எவ்வளோ போய் எதையோ தேடி ஒன்றுமில்லாம இருக்கேன். யாரோ சொல்றாங்க இந்த வேதத்துல ஜீவன் இருக்குன்னு. ஏன்னா வேதத்துக்குரியவர் ஜீவனுக்குரியவர்னு நான் கேள்விப்படுகிறேன்னா, அதை வாசிக்கும் முன்பாக ஜீவனை சந்திக்க எனக்கு ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். விருப்பம் இருந்தால் ஆண்டவர் வெளிப்படுகிறார்மா. என்னை கவனிங்க, இங்க இருக்கிற யாருமே வேதம் எனக்கு புரியலன்னு சொன்னா அது பிசாசு சொல்லி கொடுத்திருக்கிற பொய் மட்டும்தான். தேவன் புரியாத ஒன்றை ஒரு நாள் பேசுவதில்லை. தன் கிட்ட வர்ற யாரையுமே தெளிவை பின்பற்று என்றே அழைக்கிறார். யாரையும் குழப்புகிற வேலை தேவனுக்குரியது இல்லை. ஏனென்றால் இருள் தான் குழப்பும். இருள்ல இருந்தா மட்டும்தான் குழப்பம். எத்தனை பேருக்கு இங்கே தெரிகிறது வெளிச்சத்தின் கிரியை? அப்போ இயேசு கிட்ட வந்தா புரியாமலாம் பின்பற்ற வேண்டாம், புரிந்தே பின்பற்று. இயேசு யாருன்னு அறிந்தே பின்பற்று. திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் யாருக்கும் கொடுக்கறது இல்லை அவர். எத்தனை பேருக்கு புரிந்து கொண்டு இருக்கிறது? ஆனால் ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீ என்னை தெரிந்து கொண்டிருந்தா நீ ஜெபிக்கிற மாதிரி நான் பதில் கொடுக்கறதுக்கு ஒருவேளை உனக்கு ஒரு தைரியம் இருக்கும். ஆனால் நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை. அண்டா கவனிங்க, ஒரு இருள் வெளிச்சத்தை குறித்து அறியக்கூட முடியாத தகுதி இல்லாத நிலைமையில் இருந்த ஒரு காரணம் இருளில் இருந்த மக்கள்லாம் வெளிச்சத்தின் தகுதியும் தெரியாது, வெளிச்சத்தின் வல்லமையும் தெரியாது, வெளிச்சமே இல்லை நமக்குள்ள. By nature we were objects of wrath. We were darkness. By nature we were in darkness. That's a different story. But Bible says we were once darkness. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்தகாரத்திற்குள் இருந்தோன்னு பைபிள் சொல்லலை, அந்தகாரமாகவே இருந்தீர்கள். இப்போ எந்த அளவுக்கு நம்ம நிலைமை மோசமாக இருந்திருக்கு பாரு. இப்படிப்பட்ட ஆளுக்கு வெளிச்சம் தன்னால் வராது. அதனால் இயேசுவை தெரிய பண்ணினார். ஆமென் என்று சொல்லி பெற்றோம். வெளிச்சத்தோட வல்லமையை இயேசுவே தெரிய பண்ணினபடினாலே இன்னைக்கு உள்ள வந்த நாம் நம்முடைய இஷ்டத்துக்கு வாழ முடியாதுங்க. இன்னைக்கு நீங்கள் அதை புரிந்து கொள்ளும்போதே சந்தோஷமாக, ஏன் தெரியுமா, நான் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நீரே என்னை தெரிந்து கொண்டு. அப்படின்னா அவர் தானே பேசணும் விஷயத்தை, நானா பேசிட்டு இருக்க கூடாது. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? இப்போ இயேசு கிட்ட வந்துட்டேன்னு சொல்லி பைபிளோட கனெக்ஷனே இல்லாமல் நான் இயேசுவை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? முதல்ல அவரை வெளிப்படுத்தாத பட்சத்தில் நான் அவரை புரிந்து கொள்ள முடியாது. அப்ப என்னை தேடி வந்தவர் எனக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார் என்றால் எப்படி சொல்லிக் கொடுக்கிறார்? வசனத்தின் மூலமாக மட்டுமே. ஆமென். அதனால யாருக்கிட்டையும் அபிப்பிராயங்களை, ஒப்பீனியன்ஸ் அதான் கேட்டுக்கொண்டு நாம் நடக்கக்கூடாது. எதை கேட்க விரும்பினாலும் அவரிடத்தில் போய் கேளுங்க. ஆமென். அழகாய் பேசுவார். பேசுகிற ஒரே ஒரு வழி சபையின் மூலமாய், அதையும் சொல்லிவிடுகிறேன். தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற இடம் சபை மட்டும்தாங்க. ஏன்னா அவர் தெருவில் தன் சத்தியங்களை காட்டுவதே கிடையாது. அந்த இடத்தில் போதித்தார், ஆனால் வெளிப்பட்ட இடம் சபையில் இன்று. காரணம், சபைக்குள் தான் அவருடைய வேதம் வெளிப்படுத்தப்பட்டு சமுதாயத்திற்குள் உங்களை கொண்டு கடந்து செல்கிறதே. யார் அந்த சபை? நீங்களும் நானும் தான். வேற யாரை கொண்டு அவர் செயல்படுத்துவது இல்லை. அவருடைய முகாந்திரங்களை உங்களை கொண்டு அந்த சத்தியம் வெளியில போகிறது, ஜாதிகளுக்கு போகிறது. ஏமே people should look at your life and come to know what sort of a people these are, because உங்களுடைய வேல்யூஸும் பிரின்சிபிள்ஸும் வித்தியாசமா இருக்கணும் என்று சொன்னேன். இருந்தே ஆக வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஏமே இப்போ நல்லா கவனிங்க, உலகமும் உங்களுக்கு தோஸ்தா இருக்கணும்னு நினைச்சா அது வேஸ்ட் ஆகும். நன்றாக கவனிங்க, நீங்க சபைக்கு வந்ததே உங்க சாய்ஸ் இல்லை. சிஸ்டர், என்ன நான் தான் தேடி வந்த ஜூபிலியே? தேவன் உங்களை தேடி வந்தபடியினால் ஜூபிலி தென்பட்டது. அவ்வளோதான் விஷயம். அது எந்த சபைக்கும் பொருந்துகிற சத்தியம். நம்ம ஜூபிலியில் இருக்கிறனால ஜூபிலி என்று அழைக்கிறேன். நீங்கள் உடனே ஜூபிலி மாத்திரம்தான் சபை என்று நினையாதிருங்கள். இயேசு தன்னை வெளிப்படுத்தினபடினால், வெளிப்பாடு கிடைத்தபடினால், வெளிச்சம் வந்தபடினால் தான் சபையின் முக்கியத்துவமும் ஒரு பிள்ளைக்கு தெரியும். ஒரு தேவ பிள்ளை சபையில் இருந்தால் தான் வளர முடியும் என்பதை வெளிப்படுத்தினதே ஆவியானவர். இல்லைன்னா ஒருவருமே வளர முடியாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட இணைப்பை கொடுத்த பிறகு இணைப்பற்ற நிலைமையில் யாரும் கனி கொடுப்பது இல்லை. தனியா யாரும் வாழ முடியாதுன்னு அர்த்தம். ஆமே, நான் வீட்டில் டிவியில் பார்த்துக்கிறேன், யூடியூப்ல பார்த்துக்கிறேன்னு சொல்ற ஆள் யாரா இருக்கணும்? அமேசான் காடுகளில் இருக்கிற ஆளா இருக்கணும். அங்க இருந்தவங்களே யூடியூப்ல பார்த்தேன்னு சொல்லிட்டு எனக்கு கனெக்ட் ஆகி போயிட்டு இருக்கு விஷயம். நம்ப மாட்டீர்கள். அமேசான் காட்டில் உட்காந்து யூடியூப்ல கேட்டிருக்கிறார் சத்தியத்தை ஒருத்தர். பாஸ்டர், பல வருஷம் ஊழியத்தில் 46 வருடங்கள் இருந்தவர் என்று அவர் சொல்லும் பொழுது
so amazed. எங்க போய் ஆண்டவர் எதை வெளிப்படுத்துகிற பாரு. அப்போ சபையே கிடைக்கல, சபைக்குள் போய் என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்ற நிலைமையில் இருக்கிறவளுக்கு தான் அந்த வசதிகள். நான் சபைக்கு போகாட்டியும் அதில் கேட்டுக்கலாம் நினைச்சீங்கன்னா நடக்காத விஷயம். கேட்டுக்கொண்டு தான் இருப்போம், பகிர்ந்தளிப்பு வராதுங்க. ஏனென்றால் ஆண்டவருக்கும் தெரியும் சபையின் முகாந்திரமே வசனத்தை பரப்புவதற்காக என்றால் சபை அல்லாமல் வசனம் பரவாது. நீங்களும் நானும் எடுத்து செல்வதற்காகவே உங்களை பயிற்றுவிக்கிற ஸ்தலம் சபை. என்ன பாருங்க, இந்த இணைப்பை விட்டு யாரும் கனி கொடுக்க முடியாது. அதனால தான் ஒரு போதகருக்கு கீழே வைத்திருக்கிற ஆடுகள் என்ற அமைப்பு தேவனால் வந்தது. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இதை விட்டு துண்டிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த சபையாளாக இருந்தாலும் சரி, ஏனென்றால் நான் பேசுவது எல்லாருக்குமாக பேசுகிறபடினா நான் இதை சொல்லி ஆக வேண்டும். இந்த இணைப்புக்கு இடையில் எதுவும் வராதபடி பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய அறிவாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் அந்த வெளிச்சத்தை தான் இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறார். என்னை பாருங்கள், ஆண்டவர் சில காரியங்களை தெளிவாய் பேசினார். கடந்த வாரம் முக்கிய குறிப்புகள் இன்னும் வரவில்லை. எதை நான் முக்கியமாக பேசினேன்? ஒரே குறிப்பு, லாஸ்ட் வீக் பைபிள் ஸ்டடியுடையது. ஒன்று மைண்ட், எனி அதர் திங் இன்னும் வரவில்லை. சிநேகிதர், அப்பா கரங்களை தட்டுங்க அப்பா, உங்களுக்கே தட்டி கொள்ளுங்கள். உங்களுக்கு தட்ட சொன்னாலும் இவ்வளவுதான் இருக்கிறது. ஐயோ என்ன நல்ல மக்கள். பாருங்கள், யோவான் 15 நாம் கடந்த வாரம் பேசின முக்கிய குறிப்பு, நான் சொல்ற வேலையெல்லாம் நீ செஞ்சின்னா நீ யாரு? இல்லவே இல்லை, வேலைக்காரன். ஏங்க வித்தியாசமா பேசுறோம்? நான் சொல்ற எல்லாவற்றையும் நீ செய்தா நீ வேலைக்காரன். உண்மைதானே? வேலைக்காரங்களை தானே நாம் அப்படி கட்டளை கொடுப்போம். நான் சொன்ன எல்லாவற்றையும் கரெக்டாக செஞ்சு அப்படின்னு யாரை கேட்போம்? ஃப்ரெண்டை கேட்கறது இல்லை, வேலைக்காரர்களை தான் கேட்போம். ஆனால் ஆண்டவர் இயேசு வேலைக்காரர்களுக்கு அதை சொல்லவில்லையா? சிநேகிதருக்கு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா சொன்ன எல்லாவற்றையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். சிநேகம் செய்யும், அவ்வளோதான். இப்போ சிநேகம் செய்யும். ஸ்நேகம் இல்லைன்னா செய்ய வராது என்று அர்த்தம். என்னதான் செய்தாலும் செய்ய வராது. ஜெபின்னா ஜெபிக்க வராது, பைபிள் படிக்கணும்னா வராது, சபையில் இணைந்திருக்கணும்னா வராது, தேவ ஜனத்தோடு ஐக்கியம் என்றால் வரவே வராது. ஏனென்றால் ஸ்நேகம் இருந்தால் தான் செய்ய முடியும். என்னை கவனிங்க, நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்க. இப்போ அன்புக்கு இலக்கணமே என்ன? கவனிங்க, எல்லாம் என் கண்ணை பார்க்கல, ஏனென்றால் இது தெரிந்த சாப்டர். நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கோ நீங்கள் படித்து விட்டு வருவதற்கு உங்களுக்கு சமயம் உண்டு. ஆனால் இப்போது என் கண்களை பாருங்கள். ஸ்நேகம் செய்யும். when there is love it's easy to obey. ஒபீடியன்ஸை ஒரு கட்டளையாய் பேசாத ஒரு காலத்திற்குள் நாம் எல்லாருமே வந்திருக்கிறோம். இது கட்டளைகளின் காலமே அல்ல. நீ செய்யு சொன்னா செய்ய விருப்பம் இல்லாத ஆள் செய்ய மாட்டாங்கங்க. ஆனா விருப்பத்தையே மாற்றி அமைத்தவர் இயேசு. இன்னைக்கு நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவரும் பலவந்தப்படுத்தி வலுக்கட்டாயமாய் நம்ம இழுத்துக்கொள்ளவில்லை. அன்பை வெளிப்படுத்தி அவருடைய ருசியை அனுபவிக்க வைத்தே அந்த தெரிந்து கொள்ளுதலை மேன்மை பாராட்டும்படி நம்மை வைத்திருக்கிறார். ஏமே, இப்ப நீங்க எல்லாருமே சொல்ல முடியும், இயேசு என்னை தெரிந்து கொண்டது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய லாபம். அப்பா, நஷ்டம் யாராவது நினைக்க முடியுமா? நினைக்கவே முடியும். இயேசுவே நீங்க என்னை தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். அப்ப யாருமே இங்கே பலவந்தப்படுத்தப்பட்டவர்களாய் சபைக்குள் வரல. அதைத்தான் நான் திரும்ப சொல்லுகிறேன். எந்த சபையும் உங்களை கட்டுப்படுத்த கூடாது. பகிரங்கமாக நான் சொல்லுகிறேன், எந்த சபையும் உங்களை கட்டுப்படுத்த கூடாது என்றால் என்ன அர்த்தம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க இதுக்கு அர்த்தத்தை. அதை வேற தெரியாமல் நான் பேசிக்கொண்டு போகிறேன். சரியாய் சொன்னீர்கள். என் சபைக்கு மாத்திரம் நீங்கள் வந்தால் வளருவீர்கள் என்று சொல்லுகிற இடம் எதுவுமே இல்லை. எல்லா சபையும் கர்த்தருக்குள்ளே வளர வைக்க அழைக்கப்பட்ட சபை. ஒரே ஒரு வித்தியாசம், இதைத்தான் நான் பேசுவேன். ஒரே ஒரு வித்தியாசம். நான் தான் சொல்லுவேன், சபைக்கு பேர் வைக்காதீங்க, நம்ம வச்சுக்கலாம், அது பரவாயில்ல, அதுவும் தவறே இல்லை. சபைகளுக்கு பெயர் மாற்றப்பட்டதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அநேக கிறிஸ்டியன்ஸுக்கு இருக்கிற குழப்பம் இது. ஒரே இயேசுனா ஏன் பல சபை, ஒரே வேதனை ஏன் பல சபை? விஷயம் என்ன தெரியுமா? மக்கள் பலவிதம், அதனால பல சபை. சில பேருக்கு அடித்து ஊட்டினா வேகமாக இறங்கும், சில பேருக்கு தாளாட்டினா மட்டும்தான் இறங்கும். அவரவருக்கு உரிய சபை உண்டு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த வேதத்தை எழுதின தேவன் ஒருவர் என்றால் இதை பின்பற்றுகிற எதுவுமே அவருடைய சபை. அப்படி பின்பற்ற
பின்பற்றப்படும் பொழுது ஆவியானவர் நிச்சயமாய் இடைபடுவார். ஆவியானவர் இடைபட முடியலன்னா சத்தியம் சத்தியமா நடக்கலன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு வித்தியாசம் சபையில புரியுது? இப்போ ஆண்டவரே வாங்க எங்கள் மத்தியில் அசைவாடுங்கன்னு அவர் சும்மா ஏதோ எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு போல. எத்தனை பேருக்கு எஃபெக்ட்ஸ்னா புரியுது? விட வைப்பது, சிரிக்க வைப்பது, உருள வைப்பது, அழ வைப்பது, இதெல்லாம் தான் எஃபெக்ட்ஸ். நம்ம அப்படி பொதுவாக பேசலாம். ஆவியானவர் எஃபெக்ட்ஸ்க்காக வரல சபையில். ஆமென் என்றாவது சொல்லி பெற்றுக்கொள்ளும். எதற்காக வருகிறார் அப்படின்றா? சத்தியத்தில் வழி நடத்துவதற்கும் சத்தியத்தினால் நம்மை உருப்பட வைப்பதற்கும் வருகிறார். அது ஒரு சொருகுகிற வார்த்தை. சத்தியத்தினால் சபை உருப்படணும். சமுதாயத்துக்கும் சபைக்கும் வித்தியாசம் வரணும். நீங்க வித்தியாசம் இல்லாம இருப்பீங்கன்னா அது விசுவாசியே கிடையாது. புரியுதுங்களா? உலகத்துக்கு போனா உங்களை பார்க்கவும் மற்றவங்களை பார்க்கவும் ஒரு வித்தியாசம் யாருக்குமே தெரியலீங்க. என்ன ஒரு கிறிஸ்டியன் பேர் இருக்கு உனக்கு, எனக்கு வேற பேர் இருக்கு, அது ஒண்ணுதான் வித்தியாசம். இப்படி வாழ்ந்தா உருப்படலைன்னு அர்த்தம். தவறா நினைக்காதிருங்க. இப்போ உருப்படுற வாழ்க்கைனா சபையில வச்சு உருப்பட வைக்கிற ஒரு தேவன் என்றா சமுதாயத்துக்கு போகும்போது மக்கள் பார்த்தா தெரியணும், இது வேற ஆசாமீன், இது அதான் யூ ஆர் அ பெக்யூலியர் பர்சன், வித்தியாசமான ஆளா இருக்கியே அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நானும் ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். ஏங்க நம்ம எல்லாம் ஒன்றா இருந்தால் அப்படி பேசுவோமாங்க? நான் எல்லாம் பார்க்குறேன் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கும், நீ மட்டும் வித்தியாசமாக இருக்குன்னு அர்த்தம். அதுதான் வித்தியாசம். அந்த வித்தியாசத்தை உலகம் பார்க்கணும். பார்க்கலன்னா நம்ம இன்னும் உருப்படணும்னு அர்த்தம். அது சொல்ல மாட்டீங்களே ஆமேன்னு? ஏன்னா நான் மட்டும் சொல்லிக்கணும், நீங்கள்லாம் அதை கேட்கணும். நம்ம உருப்படணும். அதுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார் என்றால் உருவாக்கவே பேசுகிறார். உருவாக்கப்படுகிறவர்கள் உருப்படுகிறவர்கள். ஆமேன் என்று சொல்லி உருவாக்கப்படுகிறவர்கள் உருப்படுகிற ஜனம். அப்ப தேவன் ஒன்றை பேசும்போது பிரியத்தான் ஆகும் விஷயம். சபைகள் பிரியத்தான் செய்யும். ஏன்னா சில இடத்துல சத்தியம் சத்தியமா வேண்டும், ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிற நிலைமைகளில் வித்தியாசங்கள் வரும்பொழுது சபைகள் வித்தியாசப்படும். மற்றபடி தேவன் வித்தியாசமானவர் அல்ல, சத்தியமும் வித்தியாசமானது அல்ல. ஆனால் எதிர்பார்ப்புகளில் வித்தியாசம். எத்தனை பேருக்கு புரியுது? சில பேர் எதிர்பார்க்கிறார்கள், ஆண்டவரே இது வார்த்தையா வர்ற இடத்துல நான் வளர முடியும்பா, அப்ப நீங்க வார்த்தையை கொடுக்கிற இடத்துல நான் இருக்கணும்பா. அப்ப வார்த்தையை வர்ற இடத்துல ஆவியானவரும் சும்மா இருக்க மாட்டாருப்பா. ஏனென்றால் சத்தியத்தை உறுதிப்படுத்தும்படி அசைவாடுகிறவர். அப்பொழுதுதான் வாழ்க்கைகள் மாறும் என்று அவருக்கு தெரியும். ஆனால் வரவேற்கிற நிலைமையில எதிர்பார்க்கிற நிலைமையில வித்தியாசங்கள். எத்தனை பேருக்கு இதெல்லாம் புரிந்து கொள்ளுகிறது? ஏமே நான் ஆச்சரியமா பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரே கிளினிக் தான், ஒரே டாக்டர் தான். எஃபெக்டை பாருங்க. இப்போ உள்ள வர்றது ஒன்று வித்தியாசம். என்ன அசிஸ்டன்ட் பாட்டு பண்ண சிலர் ஒன்றும் ஓவரா துதிக்கிறாங்க. சில பேர் மெசேஜ் கேட்டா ஆமே நல்லலையே சத்தம் அடக்க முடியாம பின்னாடி இருந்து கத்துறாங்க. சில பேர் குதிக்கிறாங்க, சில பேர் கை தட்டுறாங்க, சில பேர் ஓன அதே இடத்துல அடறாங்க, சில பேர் சிரிக்கிறாங்க. ஏங்க ஒரே மாதிரி செய்யக்கூடாது? நான் கேட்குறேன், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது? பேஷன்ஸ் வித்தியாசமாக தான் வராங்க. ஒன்று இப்படி வரும், ஒன்று ஐயோன்னு வரும், அம்மான்னு ஒன்று தலையை பிடிச்சிட்டு வருது. சில பேருக்கு மூக்கே ரொம்ப நாள் சுவாசித்து அடைச்சி வாய் பழந்து வரும். சில பேருக்கு கை காலு பிரச்சனை, இடுப்பில் சொடுக்கு, எல்லாம் ஒரே மாதிரியாக வராங்க உள்ள. அதனால் எஃபெக்ட்ஸும் வித்தியாசமாக இருக்குது. இதுக்கு கிளினிக்கையும் டாக்டரையும் பார்த்து குழம்பிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகுறது? டாக்டராக தான் இருக்கிறாருங்க, ஆனால் வர்ற பேஷண்ட்ஸு வித்தியாசமாக இருக்கிறாங்க. இப்போ உங்களை பார்த்தாலும் உங்களுக்கே தெரிய வரணும், ஒரே மாதிரியா இருக்கீங்க. ஒரே சபையில் சிரிச்சுக்கிட்டே கேட்குறவங்களும் இருக்காங்க, முறைச்சிக்கிட்டே கேட்குறவங்களும் இருக்காங்க, கை தட்டுறவங்களும் இருக்காங்க. என்னத்துக்கு நான் தட்டுறது, இதில் என்ன இருக்குது தட்டுறதுக்குன்னு அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. தூங்குறவங்களும் இருக்கிறாங்க, தூங்காதவங்களும் இருக்கிறாங்க. எஃபெக்ட்ஸு இப்போ உங்களையே பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஒரே மாதிரியா இருக்கீங்க. நான் தான் பார்க்குறேன், அதனால தான் சொல்கிறேன். அப்போது கிளினிக்கில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சபையை நினைக்கும் போதும் அப்படி தான், என்ன இது இந்த பாட்டுக்கு இப்படி குதிக்கிறாங்க, அமைதியை கேட்கக்கூடாது. அலையில சொன்னால் சில பேருக்கு ஒரே ஆத்திரமாக இருக்கும். நானே நொந்து நூலாக வந்திருக்கேன், கொஞ்சம் மெதுவாக தான் சொன்னேன். என்ன அவர் அன்னைக்கு குஷியாக வந்திருக்கிறார், அது வேற விஷயம். இதே ஆள் நம்ம குஷியாக வரும்போது அடுத்தவங்களை பார்த்தா நமக்கு எரிச்சலாகும். எப்போ பாரு என்ன மூஞ்சில் வருது பாரு, சபைக்கு இவ்வளோ சத்தியம் கேட்ட உருப்படல நம்ம நினைப்போம். இதே ஆள் இப்படி நினைக்க, ஏன்னா அவங்களுக்கு வயிற்று வலி போயிடுச்சு, தலைவலி போனால் தலை கொஞ்சம் நல்லா இருக்கும், லைட்டாக இருக்கும். அப்போது எல்லாவற்றிலும் கிரியைகள் நடக்கும் பொழுது, ட்ரீட்மெண்ட்ஸ் வரும் பொழுது, நல்ல ஒரு சொஸ்தமும் உண்டாகும் பொழுது மறு வாரம் வித்தியாசமாக இருக்குது.
ஆனால் முந்தின வாரம் நம்மளே வித்தியாசமாக இருக்கும், அது நமக்கே தெரியாது. ஏன்னா வழியில் எல்லாமே குழப்பம்தான். எப்படி பிரதர் இருக்கிறீங்கன்னா வயிற்று வலியோட என்ன வழியில் வந்திருக்கிறேன், சந்தோஷமாக குதிச்சுட்டு வர ஆளை பார்த்தா எரிச்சலாக இருக்கும் பாருங்க. நம்ம வீட்டிலே நடக்குது, நம்ம தூங்க முடியாமல் பக்கத்தில் இருக்கிற ஆள் தூங்கினா ஓங்கி ஒரு சாத்து பண்ணலாம் போல இருக்கு. நீங்கள் என்ன சபையை பற்றி பேசுகிறீங்க? சபைக்குள்ளே வரும்போது 1000 வியாக்கியானம். இது என்ன இப்படி, அது என்ன எப்படி, அவர்களே என்ன இப்படி, இவர்களே என்ன அழுகிறார்கள், இதே பாட்டுக்கு நான் சிரிக்கும்போது அவர்கள் என்ன அழ வேண்டும், அவர்கள் அழும்போது நான் ஏன் சிரிக்க வேண்டும், அது நம்மளையே கேட்க வேண்டும். பேஷன்ஸ் பா. நம்மெல்லாம் வித்தியாசமாக வர்றோம். உள்ள கிளினிக் ஒன்று தான், டாக்டர் ஒன்று தான். ஏமே சபையில் ஆண்டவர் அப்படி தான் செயல்படுவார். அதனால தான் சிலர் சிரிக்கிறார்கள், சிலர் அழுகிறார்கள், சிலர் தேம்பி தேம்பி அழுவாங்க, சில பேர் மெதுவாக அழுது காட்டுவாங்க. என்ன வேணாலும் செய்யுங்க, மொத்தத்தில் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறீர்கள், அதுக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா இங்கே வந்தால் தான் உருப்படுகிறோம். எப்படி வந்தாலும் சரி, திரும்ப திரும்ப வந்து சொன்ன காரியத்தையே சொல்லி கொண்டு இருக்கிற பிள்ளை கூட இங்கே தானே வருது. சோத்திரம். என்னங்க அப்படி பார்க்குறீங்க? வேற எங்கேயும் போகலைல்ல. அதே டாக்டர் கிட்ட வந்து எவ்வளோதான் வைத்தியம் பார்த்தாலும், போவாங்க டாக்டர் என்ன ஊசி குத்தினீங்க, அன்னும் வலிக்கத்தான் செய்யுது. திருப்பியும் ஊசி குத்தினாலும் வலிக்கும். ஏன்னா அது அப்படி தான். ஆனால் அதே டாக்டர்கிட்ட வரனாலே டாக்டருக்கு ஒரு சந்தோஷம். பாரு என்னுடைய பேஷண்ட்டுன்னு வர கொஞ்சம் நாட்கள்லே. இது எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல. நான் எப்போவுமே பார்த்துருக்கேன், ஒரு டாக்டருக்கு இருக்கிற பெருமையை அவங்க பேஷண்ட்ஸ் தான். என்னையும் நம்புது பார்ப்பா. நான் எவ்வளோதான் ராங் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் என் டாக்டர்னு அதுவும் நம்புது. ஆனால் நம்ம டாக்டர் ஒரு நாள் ராங் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததே கிடையாது. ஹல்லேலூயா என்று சொல்லி பெற்றோம். ஒரு நாள் ராங் மெடிசன் கொடுக்குறதும் கிடையாது, அதில் சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஆமேன் என்று சொல்லி பெற்றோம். இதுதான் உண்மையான எஃபெக்ட் சபையில். ஆமென். அப்போ தேவனை நம்பி வருகிற ஜனத்துக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை. இந்த இடத்துல ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிற இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, இது கட்டளை கிடையாது. இது ஒரு ஸ்நேகத்தின் அடிப்படையில் வருகிற, ஒரு உறவின் அடிப்படையில் வருகிற செயல்பாடு. ஆமென். என்னைக்குமே அன்பு இருக்கிற இடத்துல யாருமே பலவந்தன்னு சொல்லவே முடியாது அந்த வார்த்தையில், இல்லையா? கட்டுப்பாடு என்ற வார்த்தை அங்கே வருவதில்லை. அதனால தான் சபைக்கு நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எந்த சபைக்கு யார் சென்றாலும் கட்டுப்பாடு என்பது வரக்கூடாது. அப்படின்னா என்னத்த சகோதரர் சொன்னது போல, இங்கே வந்தாதான் நீ உருப்பிட முடியும், இதுதான் சபை, நீ இங்கே தான் வரணுன்ற வார்த்தை என்றெல்லாம் யாரிடத்திலும் கிடையாது. தேவனாக நடத்த அவர் உண்மை உள்ளவராயும் சர்வ வல்லமையுடையவராயும் இருக்கிறார். ஏனென்றால் ஒவ்வொரு சபைக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தவர், போதகர்களை ஊழியக்காரர்களை ஏற்படுத்தினவர், அதற்கேற்ற ஆடுகளையும் அந்த அமைப்பில் ஏற்கனவே இணைத்தும் வருகிறார். ஏமே அங்கு இருந்தால் அந்த ஆடு வளரும், அந்த ஆடு உருப்படும், அந்த ஆடுக்குரிய மேய்ச்சல் கிடைக்கும். இது தேவனால் வந்த அமைப்பு. ஏமே அதனால் நீங்கள் சபையை குறித்து அறியும் பொழுது ஒரே ஒரு விஷயம் சத்தியம். சத்தியம் இல்லாமல் சபையை அறிந்து கொள்ளவே முடிவது இல்லை. என்னை பாருங்கள், இப்போது அவர் அதையெல்லாம் பேசிவிட்டார். ஒரே ஒரு முக்கியமான காரியம், தேவன் தெரிந்து கொண்டதற்குரிய முகாந்தரம், நிலைத்திருக்கிற கனி ஏற்படுத்தப்பட வேண்டும். ஏமே கவனிங்க, நிறைய விஷயம் நம்ம வாழ்க்கையில் சாதிக்கிறதுனாலே அது சாதனை ஆகாது. ஏமே நிறைய விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் செய்ததினாலே சாதித்ததாய் மாறிவிட முடியாது. இதை நன்றாய் புரிந்து கொள்ளணும். நிறைய செய்யறதுனால நான் அச்சீவ் பண்றேன்ற நினைவு சரியானதா அல்ல. தேவன் சொல்லுகிறார், சில காரியங்களின் அமைப்பை நாம் அறிய வேண்டும் என்று. அதாவது உலகம் எது, தேவனுடைய ராஜ்யம் எது, இதில் பிரிவினை உண்டு. ரெண்டையும் கலக்கவே முடியாது. எப்படி வெளிச்சத்தையும் இருளையும் நீங்க சேர்க்க முடியாதோ அப்படி. ஆமென். ஒன்று வெளிச்சம் வந்தா இருள் ஓடிவிடும். அப்படித்தான் ஆண்டவர் பேசுகிற காரியத்தை ஒரு பிள்ளை பெற்றுக்கொள்ளும் பொழுது உலகம் பிரியும், உலகத்தோட நட்பு வியாக்கியானங்கள் பிரியும். இதற்காக உலகத்தை விட்டு ஓடிவிடுங்கள் என்று அவர் சொல்லவே இல்லை. ஏனென்றால் யோவான் 17 அவர் ஜெபித்தார். அப்படி என்றால் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டியதா இருக்குமே. பிதாவே, நான் அப்படி ஜெபிக்கவில்லை, ஆனால் உலகத்திலிருந்து வருகிற தீமை இவர்களை பாதிக்க கூடாது என்று நான் பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறேன் என்று சொன்னேன். ஏமே இப்போ கவனிங்க, நீங்களும் நானும் போகிற ஹோட்டல்ல இருந்து வாங்குற எல்லா பலசரக்கு, அதான் கிராசரி விஷயத்துல இருந்து எதுவுமே பரிசுத்தமான இடத்தில் உற்பத்தி செய்யப்படவில்லை. ஏனென்றால் அது உலகம். ஆனால் ஜெபத்தினாலும் வேத வார்த்தையினாலும் அது பரிசுத்தமாக்கப்படும். இது நம்முடைய விசுவாசம். ஏனென்றால் நம்முடைய ராஜ்யத்தில் எது வந்தாலும் ஆண்டவர் நிமித்தம் அது சுத்திகரிக்கப்படும். அப்படின்னா நீங்க எந்த இடத்துக்கும் போய் எதையும் வாங்கக்கூடாதுங்க. ஏனென்றால் அதை தயாரிக்கிறவர்கள் தேவனை அறியாதவர்கள், அவர்களுடைய நம்பிக்கையிலே அதை தயாரிக்கிறவர்கள். நம்முடைய தேவனை அழைத்தவர்கள் செய்யவில்லை, அவர்களுடைய நம்பிக்கையை அவர்கள் செயல்படுத்தி செய்கிறார். அப்படின்ற நம்ம போட்டுக்கிற துணியிலிருந்து சாப்பிடுகிற சாப்பாட்டிலிருந்து நம்ம எதையுமே செய்யக்கூடாது.
ஆனால் தேவன் இந்த உலகத்தில் இருந்தாலும் நாம் உலகத்தார் அல்ல என்று சொன்னதின் தைரியம் என்ன என்றால், நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அப்படி. நீங்க வார்த்தையை பின்பற்றுகிற ஜனம் என்றால் உலகம் உங்களை பார்த்தாலே ஆகாது என்றுதான் சொல்லும், பகைக்கும் என்றுதான் நினைக்கும். நன்றாக கவனிங்க, இந்த சூழ்நிலை ரொம்ப முக்கியமானது. சிநேகிதர் என்று சொன்னார் நம்மை, அவர் சிநேகிதம் பாராட்டின விதத்தையும் சொன்னார். எத்தனை பேருக்கு அவருடைய சிநேகத்தோட லெவல் புரியும்? ஒரு மனுஷன் தன் சிநேகிதனுக்காக கொடுக்கிற அந்த உயிர், அந்த ஜீவனை கொடுக்கிற அன்பை பார்க்கிற மேலான அன்பை எவரிடத்திலுமே இல்லை. அப்படின்னா இவரை போல ஃப்ரெண்டு யாருமே கிடையாது. Can you pursue this love? There's so much of a depth in it. நான் உன்னை நேசிச்சேன்னு சொல்றதெல்லாம் சுலபம், யார் வேணாலும் சொல்லல. இன்னைக்கு வார்த்தையை பயன்படுத்தி அன்பை காட்டணும்னா எவ்வளோ வேணாலும் ஃப்ளவரையே நம்ம பேசலாம்ல. நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன் தெரியுமா சொல்லலாம் இல்லை. ஆனால் எப்படி அந்த நேசத்தை நம்புவது? செய்கையில் தானே வரணும். அப்போ ஒருவர் ஏதோ நேசிச்சேன்னு சும்மா சொல்லலை, உயிரை கொடுத்து நேசிச்ச, இதான் அர்த்தம். உனக்காக நான் என் உயிரையே கொடுத்தேன், இதை விட தரதுக்கு ஒன்றுமே கிடையாது. மேக்சிமம் அதுதானம்மா. மேக்சிமம் ஒரு ஆள் கிட்ட இருந்து எடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் உயிர் தான். அதையே கொடுத்துட்டேன்னு சொன்னார்னா நல்லா கவனிங்க, ஒரு ஒரு உயிரோட அந்த அந்த ஜீவன் எங்கே இருக்குன்னா ரத்தத்தில் இருக்கிறது. அதனால தான் அந்த நாட்கள்லேயே அவள் லேவியராகமத்திலெல்லாம் சொன்ன கட்டளை, ஒரு ஜீவராசி ஒரு மிருகத்தை புசிக்கும் பொழுது அதன் ரத்தத்தோடு நீ புசிக்காதே. ஏனென்றா ஒரு மிருகத்தோடைய உயிரே அது ரத்தத்தில் இருக்கிறது. ரத்தத்தை புசிக்காதே என்று சொன்னவர் அந்த காலத்தில் தேவாதி தேவன். இன்றைக்கும் பாருங்க, அந்த ரத்தம் தான் அவ்வளோ விலையேற பெற்றது. அப்போ அதையே கொடுத்துட்டார். நான் சொன்னா அதை விட ஒரு தியாக பலி எதுவுமே இல்லை, அதை விட அன்புக்கு ஒரு இலக்கணமும் இல்லை. அப்போ இதை ருசிக்கிறவங்க அவர் சொல்றதை தாண்டி எதையும் செய்ய விரும்பினாலும் முடியாது. நம்ம செய்கிறோம், செய்யவில்லை என்று நான் சொல்லலை, அவர் சொல்றதை மட்டும்தான் நான் செய்கிறேன்னு சொல்லியே. ஆனால் செய்தாலும் மனசு தாங்கலை, திரும்ப ஓடி வருகிறோம். இல்லைன்னா சபைக்குள்ளே யாருமே வர முடியாதுங்க. எத்தனை பேருக்கு புரிகிறது? திரும்பவும் ஓடி வருகிற இடம் சபை தான். என்ன நடந்தாலும் ஏசப்பா கிட்ட வந்து தானே பேசுகிறோம். ஏன் தெரியுமா? எண்ட் ஆஃப் த டே நமக்கு தெரியும், அவரை விட்டால் லைஃப்பில் மீனிங்கே இல்லை, ஜீவனுக்கு அர்த்தமே இல்லை. அப்படிப்பட்ட அன்பு அது. அப்போ அன்பின் நிமித்தம் தான் ஓடி வருகிறோம். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? அன்பு தான் நம்ம எடுக்கிறது, அவருடைய தயவு மனதுருக்கம் தான் நம்ம அவரிடத்தில் எடுக்கிறதை தவிர கற்பனையை கட்டளையை வெளிப்பட்ட தேவன் கிருபையும் சத்தியமும் உள்ளவராய் வெளிப்படவில்லை என்றால் சபை இல்லை. இன்னைக்கு தேவனுக்கு அது தெரியும். அதனால் தான் நாம் செய்ய முடியாததை அவரே செய்யும்படி. நான் அப்படியே ரோமர் 8:3 திருப்பி போட்டிருக்கேன். நாம் செய்ய முடியாததை தேவனே செய்யும்படிக்கு தன்னுடைய குமாரனை அனுப்பினார். இன்னைக்கு இந்த வசனத்தை பாருங்க, எத்தனை பேர் என்னை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்களே? சுனாம் கண்களோடு இருங்கள், ஏனென்றால் கொஞ்சம் சூடு அதிகரிக்கிறது இங்கே. ஆகிலும் நான் உங்களை வேகமாக விட்டுவிட தீர்மானிக்கிறேன். அப்படின்றால் என்ன அர்த்தம்? ஒரு 9:30 மணிக்காக கூட இருக்கலாம். யோவான் 15 பாருங்கள், இங்கே சொன்னார் 16, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமென். ஐயோ, இது என்ன கம்பேரிசன் முதல்ல தெரியணும். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. எப்படிப்பட்டவரை தெரிந்து கொள்ளவில்லையா? இப்போ இயேசுன்னு சொன்னால் நீங்கள் என்னென்னலாம் சொல்லி துதிகள் ஏறெடுப்பீர்கள் என்று உங்களுக்கு தான் தெரியும். சர்வ வல்லமையுடையவரே, நல்லவரை, பரிசுத்தரை, மேலானவரை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை, என்னுடைய மகா பிரதான ஆசாரியரே, என்னுடைய ரத்தத்தினாலே என் செத்த கிரிகளற மனசாட்சியை சுத்திகரிக்கிறவரே, நித்திய ஆவினாலே பழுதற்ற பலியாக தம்மைத்தாமே தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவரே, பழுதற்ற ஆட்டுக்குட்டியே, அப்படியே போகல. அவ்வளோ லெவலில் உயர்ந்தவர் சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்களும் ரொம்ப நல்லவர்களா? இப்போ சொல்லுங்கள், இந்த துதியை சொன்ன இத்தனை கூட்டம் இப்போ என்னை பின்பற்றினீர்களே, ஆமாம் 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 ஆமாம், நீ ரொம்ப நல்லவர்ப்பா, நான் தான் மோசமான ஆளுன்னு சொல்லிக்கலாம். ஆனால் நான் இப்போ கேட்குறேன், இந்த ஒரே வார்த்தையில் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரே அடி, நீங்கள் என்னை. அப்போ நம்ம ரொம்ப நல்லவங்களா? நல்லவரையே தெரிந்து கொள்ளாத நல்லவங்க நம்ம இல்லை. தப்பி தவறி கூட ஒரு நல்ல முடிவு எடுக்க மாட்டோம். இன்னைக்கு சபையில் இதே போராட்டம் தான். என்ன சொன்னாலும் அதை ட்ரை பண்ணிட்டு வந்து அடி வாங்கி நொந்து நூலாய் வேணா வருவோமே தவிர வேற வழி இல்லாமல். ஏன்னா நம்ம யார்த்தையும் போனால் நமக்கு வேற வழி இல்லை, அப்படி வேணாலும் வருவோம். ஆனால் நல்ல முடிவு எடுக்கிறது ரொம்ப டஃப் நமக்கு. இந்த ஒரே ஸ்டேட்மெண்ட்ல அடிய நம்ம யோக்கியெல்லாம், அதுதான் பாக்கியம். ஏன் தெரியுமா? சபையில் இருக்கிற எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளை, அவர் நல்லவர், அதனால நம்ம நல்ல பிள்ளைங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஐயோ, நீங்கள் இப்போ எல்லாம் தோல் உறிஞ்ச மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ நல்ல கவரிங் போட்டாலும், அதான் நான் சொன்னேன், ஐயோ கவரிங்னா மக்களுக்கு கொஞ்சம் புரிய வைக்கணும். இந்த கவரிங்லாம் இல்லை, கவரிங்
சில பேர் என்ன சிஸ்டர் திடீர்னு கவரிங் நகையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா திடீர்னு தூங்கி எந்திரிக்கிற ஆளுக்கு அது மட்டும்தான் விழுந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ட்ரபுளான ஒரு சத்தியம் அது. கவரிங்னா என்னத்த ஒரு பாதுகாப்பு. இன்னைக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பு. அது மாதிரி இங்கிலீஷும் கலந்து பேசும்போது நிறைய குழப்பங்கள் வரும். அதனால் தெளிவாக நீங்கள் தமிழிலே வளரும்படியாய் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். என் கவனிங்க, இப்போ ஆண்டவருக்குள்ள ஒரு பாதுகாப்புயா. இவர் நல்லவர்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு இதை விட இலக்கணம் எதுவுமே இல்லை. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. எப்படிப்பட்டவரை தெரிந்து கொள்ளவில்லை? இன்னைக்கு நமக்கு சொல்ல முடியுமே, வெளிச்சத்தை தெரிந்து கொள்ளவில்லை, நல்லவரை தெரிந்து கொள்ளவில்லை, பரிசுத்த தெய்வத்தை தெரிந்து கொள்ளவில்லை, பாவமற்றவரை குற்றமற்றவரை தெரிந்து கொள்ளவில்லை, மன்னிப்பதில் தயை பெருத்தவரை தெரிந்து கொள்ளவில்லை, கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரை தெரிந்து கொள்ளவில்லை. என்ன சொல்லப்போனால் நித்திய ஜீவனுக்கு அதிபதியே தெரிந்து கொள்ளவில்லை, வாழக்கூடிய வழிமுறையை தெரிந்து கொள்ளவில்லை, வாழ வைப்பவரையே தெரிந்து கொள்ளவில்லை. எவ்வளோ நல்லா இருக்குல்ல? இப்போ நீங்களும் நானும் நல்லவங்களா? அவ்வளோ உருப்படாத என்ன தெரிந்து கொண்டா. இப்படியும் கையை உயர்த்துறதுக்கு சில பேருக்கு கௌரவம் இன்னும் இருக்கும். அடே அப்பா, என்ன போய் உருப்படாதவங்கன்னு சொல்லிட்டீங்களே சிஸ்டர். அது அவரை சொல்கிறா, நான் சொல்லலை. வேறு வழி இல்லை, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். யார் யாரை தெரிஞ்சுக்கிறதுயா? கொஞ்சம் சொல்லுமா, யார் யாரை தெரிஞ்சுக்கிறது? ஒரு நல்ல ஆளை தெரிஞ்சுக்கிட்டா அதில் ஒரு பிரயோஜனம் இருக்குது. இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியில் உங்களை தெரிந்து கொண்டார்கள் என்றால் அவங்க முட்டாள்களா? ஏதோ இருக்கணும்னு தெரிஞ்சுதான் இன்டர்வியூவே பண்ணாங்க. வியூ பண்ணி பார்க்கறது பேர் தான் இன்டர்வியூ. இவங்க என்ன மாதிரி ஸ்டஃப்பு, என்ன மாதிரி மெட்டீரியல், என் கம்பெனிக்கு வந்தால் கம்பெனி உருப்படுமா? இப்போ இதுதான் ரகசியம். நீங்கள் நினைக்கலாம், அப்பா நான் எப்படிலாம் வேலைக்கு சேர்ந்தேன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு அது அபாயம். ஏதோ ஒரு ஆளை உள்ள விட்டால் கம்பெனி என்ன வருது? அதனால தான் இன்டர்வியூ. அவ்வளோ லெவல்ஸ் வேற மாறுறதுக்கு காரணம் அதுலையாவது பிரிக்கணும். வடித்து கட்டி எடுக்கிறதுன்னு வாங்கல, ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது. ஏன்னா அவங்க கம்பெனியை பற்றி அவங்களுக்கு அவ்வளோ எச்சரிக்கை. இன்னைக்கு ஆண்டவர் தன்னுடைய கம்பெனியை நடத்துகிறாரு இங்கே பூமியில். பரலோக ஆர்கனைசேஷன், புரியுதுங்களா? இந்த ஆர்கனைசேஷன் பயங்கரமான ஆர்கனைசேஷன். எல்லா கோட்பாடுகளிலும் எல்லா பிரின்சிபல்ஸ்லையும் ஹையர் லெவல். இது நமக்கு தான் புரியும், வெளியில் சொன்னால் என்னவாங்க. அதனால் அங்கே போயெல்லாம் பேசாதீங்க, வாழ்ந்து காட்டுங்க தயவு செய்து. உங்கள் ஹையர் லெவல் அவங்க அப்படி பார்க்கட்டும். நீ இங்கே ப்ரீச் பண்ணுறதுல அங்கே போய் பண்ணிங்கன்னா ஒத்தே போவாது. ப்ரீச்சிங் வந்து லைஃப்பில் வரணும், அப்போ தான் கண்டுபிடிப்பாங்க இது ஹையர் லெவல். ஐயோ ஆமேன் ஆமேன் என்று சொல்லிப்பட்டு அப்படி தான் சிரிக்க வேண்டிய நிலைமை உலகத்தில். ஏன்னா உலகம் ஒத்து போகாது, உலகம் பகைக்கும். உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். இது எப்படி இருக்கு இப்போ? மை காட், உலகம் தன்னுடையதை, அங்கே ஒரு ஸ்நேகம் இருக்குது, அதுவும் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. என்ன அப்பா பண்ணுறது தான் ஸ்நேகத்தின் வார்த்தையா? அப்பா சொல்வது மாத்திரம்தான் ஸ்நேகத்தின் அர்த்தமா? உலகத்தில் போய் கேட்டு பாருங்க, அவங்க வேற நிலைமையில ஸ்நேகம் பாராட்டி கொண்டு இருக்கிறார். உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும் அப்படின்னா நீங்கள் உலகத்தாராக இருந்தால் அதுவும் உங்களை நேசிக்கும். நீங்கள் உலகத்தாராக இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமாப்பா அப்படியே ஆகட்டும் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, அப்படி ஆகட்டும். அப்படி ஆனாதான் நம்ம நல்லா இருக்கும்னு அர்த்தம். இப்போ அவருடைய ஆர்கனைசேஷன் அவர் பூமியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுக்கு ரெக்ரூட்ஸ், அதான் ஆட்களை போடணும்னா எவ்வளோ மைண்ட் அவருக்கு செயல்படும். ஆமே, அப்போ எவ்வளோ நல்லவங்களை அவர் செலக்ட் பண்ணும்? அப்படி சொல்லுங்களேன். இவ்வளோ நல்ல ஆண்டவர், இவ்வளோ நல்ல ஆர்கனைசேஷன். ஏன்னா நல்ல என்ற வார்த்தைக்கு அர்த்தமே அங்கேருந்து தான் எடுக்கணும். Why do you call me good teacher? Only God is good. இதை சொன்னது யார்? இயேசு. ஏன்னா மனுஷ ரூபத்தில் வந்ததுனாலே ஃபுல் க்ளோரியும் தேவனுக்கு மட்டும் போகணும்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட். அவர் குட்டா இல்லைன்னு சொல்லலை. ஆண்டவர் ஒருவர் மட்டும்தாயா நல்லவர். நீ என்ன நல்ல போதகரும் கூட சொல்லாது, அதுக்கே அர்த்தம் மாறிடும். ஏன்னா பூமியில் எல்லாமே அப்படித்தான். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற ஒருத்தரை மட்டும்தான் நல்லவர்னு சொல்ல முடியும். தேவன் சொன்னதற்கு காரணம் அவரை போல யாரும் கிடையாது நல்லவங்க. அப்போ ஒரு நன்மையை தெரிஞ்சுக்கணும்னா ஆண்டவரை ரெஃபர் பண்ணாம நன்மையை பேசாதீங்க. உலகத்தில் கிறிஸ்டியன்ஸ், ஐம் டாக்கிங் டு யூ. Don't ever call something as good without having God as the reference point. ஆண்டவரை ரெஃபர் பண்ணாம எதையும் நன்மைன்னு சொல்லாதீங்க. ஆண்டவரை வச்சுதான் நன்மையை கண்டுபிடிக்கணும். Some people are basically good enough, better than us. எத்திக்ஸில், வேல்யூஸில், பிரின்சிபல்ஸில். ஏன்னா ஆங்கிலத்தில் பேசுனா தான் நமக்கு எல்லாம் புரியுது. இதில் எல்லாம் நம்மளை விட பெட்டர் பீப்புள் உலகத்தில் இருக்காங்க. அதனால பெட்டரா சொல்ல மாட்டீங்களே, இதுக்கெல்லாம் ஆன்சர் வராது. ஏன்னா நம்ம அப்படிலாம் கல்யாணமும் பண்ணி கொடுப்போம். ஐயோ நம்ம ஃபேமிலியில் இல்லாத வேல்யூஸ்லாம் அவங்க கிட்ட இருக்கு. கட்டே விவரம் இல்லாத கூட்டங்கள். எவ்வளோதான் நல்லவங்களா இருந்தாலும் எப்படிங்க நல்லவங்கன்னு சொல்ல முடியும்? என்னை விட நல்லவங்க தான், உண்மையாக சொல்கிறேன்.
அடே அப்பா என்ன தங்கமாக இருக்காங்க பேசிக்காவே, நான் இவ்வளோ படிச்சுமே உருப்படல, அவங்க அதெல்லாம் அறியாமலே நல்லவங்களா இருக்காங்களே, கட்டிக்கலாமா? நான் என்ன வச்சு சொல்லலை, ஒன்றே ஒரு மாதிரி பார்க்காதீங்க, கட்டிக்கலாமா? விவரம் இல்லை கிறிஸ்டியன்ஸுக்கு. டோன்ட் எவர் கால் சம்படி as righteous without referring to God's principles. வசனத்தோட வாழறவங்களுக்கு ஹோப் இருக்கு. ஏன் தெரியுமா? எப்பேற்பட்ட பாவியும் மனம் திரும்புகிற ஒரே இடம் ஆண்டவரை சந்திக்கிற இடம் மட்டும்தான். ஆனா நீதிமான்னு சொல்ற ஒரு ஆள் நீதியில இல்லை. ஏசு இல்லைன்னா அங்க நீதி இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏசு இல்லைன்னா அங்க நீதி இல்லை. எவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும் தவி விட்டது, எவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும் நீதி இல்லை. ஆண்டவர் பார்வையில் உகந்தது ஆண்டவரால் வருவது மட்டுமே. Now listen to me. Thank you மா. ஆண்டவர் அவருடைய இயக்கத்தில் ஒருவரை சேர்க்கணும். அதாவது கம்பெனின்னு சொல்லிக்கலாம், இயக்கம் என்றால் மூவ்மெண்ட், அப்படி வைத்தாலும் இன்னும் நல்ல வார்த்தை தான். ஆண்டவர் அப்படி சேர்க்கணும்னு நினைச்சா எவ்வளோ நல்லவங்களை சேர்க்கணும். பிகாஸ் காட் இஸ் குட், காட் இஸ் ஆல்வேஸ் குட், ஹிஸ் லாஸ் ஆர் ஆல்வேஸ் குட் அண்ட் ரைச்சஸ். ஆனால் பின்பற்ற சொன்ன என்ன அப்படின்னு பவுல் சொல்லும்போது, நான் பாவியாக இருக்கிறேனே அப்படின்னு சொன்னார். ரோமர் 7. வேத பிரமாணம் நியாயம் உள்ளதுதான், நீதி உள்ளதுதான், நன்மையானது தான். ஏனென்றால் அதை கொடுத்த தேவன் இது மூன்றையும் உடையவராக இருக்கிறார். நியாய, நீதி, நன்மை எல்லாம் அவருக்கு இருக்கு. ஆனால் பின்பற்ற சொன்ன நானும் பாவியாக இருக்கிறேனே, எவ்வளோ பாருங்க, இதெல்லாம் நடக்கவே முடியாத தியரிஸ். நீங்கள் என்னை எவ்வளோ நல்லவரையே நம்ம தெரிந்து கொள்ளாத ஆட்களுங்க. ஆனால் அவர் சொல்றார், நான் உங்களை. அப்போ எவ்வளோ நல்லவராக இருந்தால் இதை செஞ்சுருப்பாரு. இப்போ உங்களுக்கு புரியுதா? எவ்வளோ நல்லவராக இருந்தால் செஞ்சு. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்களே, ஐயோ என்ன போய் எடுத்தாங்களே, எனக்கெல்லாம் தகுதியே கிடையாதுங்க, அவங்க கம்பெனியில் என்னை விட பெட்டர் பீப்புளெலாம் சேர்த்துருக்கலாம், ஆனால் என்னையும் கூட்டத்தில் சேர்த்தாங்க பாருங்கணும் போது அந்த பாஸுக்கே கோயில் கட்டி கும்பிடலான்னு தோணும் உங்களுக்கு. ஏன்னா அவர் நல்லவர். எண்ட் ஆஃப் த டே அவர் சூப்பரான வல்லவர்னு சொல்கிறத விட நல்லவர். எத்தனை பேருக்கு அந்த நல்லவரை பற்றி புரியுது? ஏன்னா வல்லவர்கள்லாம் மிதிச்சுட்டு போயிருப்பாங்க நம்மளை. எத்தனை பேருக்கு அது புரியுது? சூப்பராக அச்சீவ் பண்ணுறவங்க லிஸ்ட்லலாம் ஒரு ஆள் கிடையாது இங்கே. எல்லாம் நினச்சிக்காதீங்க நான் சூப்பர்னு, ஒரு ஆள் கிடையாது லிஸ்ட்டில் இங்கே. ஆண்டவர் மட்டும் சூப்பரான ஆளை சூஸ் பண்ணுறேன், அவங்க அப்படியே அப்படியே ஏபிள் பீப்புளாக இருக்கணும் அப்படின்னு எடுத்திருந்தாங்கன்னா இங்கே ஒரு ஆள் நிற்க முடியாது. ஐயோ சொல்கிறதுக்கே சில பேருக்கு வெக்கமாக இருக்கு. நம்ம அப்படிப்பட்ட ஆட்கள். அவருடைய கம்பெனிக்கு இன்டர்வியூ மேலே இன்டர்வியூ போட்டிருந்தான்னா ஃபஸ்ட் இன்டர்வியூலே ஆள் அவுட்டு. ஏன்னா முதல்ல கேட்பாரு, நீ நல்லவனான். ஐயையோ, ஏன்னா அவர் நல்லவர், முதல் கேள்வி நல்லவனான்னு கேட்பார். அப்புறம் என்னையா நீ பெரிய சுத்தம் உள்ளவனா அப்படின்னா, ஐயோ சுத்தனா என்ன, முற்றிலும் மூழ்கி சேற்றிலிருந்து பன்னி குட்டியை விட கேவலமாக வந்த ஆட்கள் நம்ம. நீ சுத்தம்னா என்ன சொல்ல? நான் சொன்ன நான் சுத்தமாக தான் இருக்கேன். ஏன்னா நான் வளர்ந்த வளர்ப்பே அப்படித்தான் ஐயா. பன்னி கூட பண்ணி கம்பேர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நமக்கு மேக்சிமம் சுத்தம் அவ்வளோதான் ஐயா. உன்னை விட நான் அழகாக இருக்கேன் பன்னிக்குட்டியே, அவ்வளோதான் சொல்லிக்கலாம். ஆனால் இதை பார்க்குற வெளியில் இருக்கிற ஆளுங்க தான் அதை சொல்லணும். இப்போ நமக்கு ஹைட்டு நமக்கு தெரியணும். நமக்குள்ளேயே நம்ம கம்பேர் பண்ணுறதெல்லாம் சுத்தம் கிடையாது. ஆமென் சோ ஆமென் சோ ஆமென். You can't compare with each other and understand about your holiness. No way. I am holier than the what. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது சும்மா சொல்லிக்கலாம், உள்ளேயே சொல்லிக்கோங்க, வெளியில் சொல்லிடாதீங்க. உள்ளேயே சொல்லிக்க வேண்டியதான். நான் உன்னை விட பெட்டர்னு நம்ம நினச்சிக்கலாம். ஏன்னா உங்கள் குடும்பம் என் குடும்பம் கம்பேர் பண்ண முடியாத குடும்பங்க, அதான் தெரியுது. அப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் கர்த்தர் அவருடைய ரேஞ்சில் இருந்து பார்க்கும்போது, none of us are worthy, none of us are qualified, none of us are perfect enough, none of us are able for something, none of us are. 1 Corinthians 1:26 வீட்டில் வாசிக்கலாமே. தெரிந்து கொண்டதை பாருங்கள், அழைப்பை பாருங்கள். உங்களை தேவன் தெரிந்து கொண்ட அந்த அழைப்பை பாருங்கள். எத்தனை பேர் பார்க்க முடியுது இப்போ இயேசு நாமத்தில்? உங்களில் அநேகர் வல்லவர் இல்லை, ஞானிகள் இல்லை, பிரபுக்கள் இல்லை, உள்ளதை அவமாக்கும்படி அவர் இழிவானவைகளையும் உலகத்தில் இல்லாதவைகளையும் தெரிந்து கொண்டா. தெரிந்து கொள்ளுதல், அங்கதான் தெரிந்து கொள்ளுதல் வருது. God didn't choose you because you are able enough, rich enough, or maybe intellectual enough. பேக்ரவுண்ட்ல நீ பிரபுவும் கிடையாது, ஞானியும் கிடையாது, வல்லவனும் கிடையாது, நல்லவனும் கிடையாது. ஐயோ சத்தம் கொடுங்களேன் கொஞ்சம். ஆமேன் ஆமேன் ஆமேன். அப்படிதான் நான் வந்தேன், அப்படிதான் வந்துருச்சு, அப்படித்தான் நான் வந்தேன். அப்போ ஆண்டவர் என்ன சூஸ் பண்ணான்னு சொன்னா அவர் எவ்வளோ நல்லவர். ஐயோ என்ன போய் சூஸ் பண்ணீங்களே, ரொம்ப நம்புறேன் நல்லவர்ப்பா. ஏன்னா வேற யாரும் சூஸ் பண்ண முடியாது, அதனாலேயே அவர் நல்லவருங்க. ஐயோ உங்கள் முகத்தை நீங்கள் கண்ணாடியில் இன்னைக்கு பார்க்கும்போது இந்த மூஞ்சையா தேவன் தெரிந்து கொண்டா அப்படின்னு சொல்லும்போது, முக அழகு மாத்திரமல்ல, உள்ளே இருக்கிற அழகு. எத்தனை பேருக்கு அந்த அழகு புரிகிறது? முக அழகு அல்ல, உள்ளே இருக்கிற அழகு. இதையா தெரிந்து கொண்டா தேவன். உங்கள் குடும்பத்திலேயே உங்களை தெரிந்து கொள்ள மாட்டாங்க யார்? எத்தனை பேருக்கு அது புரியுது?
நான் பெத்த பிள்ளையா நீ? ஏதாவது ஒன்று மேட்சாக இருக்கான்னு வாங்க. அப்பாவே தாங்க முடியாமல் அப்படி சொல்லியிருக்கிறாரு. அம்மாவும் சொல்லி என் வயிற்றுல வந்து பிறந்தேன்னு வாங்க இல்லையா? ஏன்னா அவங்க பெரிய தாய். அவங்கெல்லாம் நம்ம அவங்க வயிற்றுல பிறக்கக்கூட பாக்கியவான்கள் அல்ல. அவ்வளோ நல்ல கற்பம் பாருங்க. பிறந்ததே துர்குணத்தில். அப்போ அவங்க யாரு? ஐயோ, தாய்மார்களை கோபித்துக் கொள்ளாதீர்கள், இதுதான் சத்தியம். நீங்கள் எவ்வளோ பெரிய சூப்பர் மாமா இருந்தாலும் ஆண்டவர் சொல்லிட்டார், நான் என் தாயின் வயிற்றில் உருவாமல் துர்குணத்தில் கர்ப்பம் தரித்தேன்ட்டார். அப்போ துர்குணசாலிகள் தான் கர்ப்பமே தரித்தார்கள். கையை உயர்த்தவே மாட்டீங்களே, ஏன்னா இதெல்லாம் ஹம்பிள் பண்ணுற வார்த்தைகள். ஐயோ, நான் எப்பேற்பட்ட மாம் நினச்சிங்கன்னா அதுவே அர்த்தம் அதுதான். அது சூப்பர் அப்பா. அதுக்கு மேலே எல்லாமே துர்குணசாலிகள். அதனாலே கர்ப்பம் தரிச்சதை எல்லாமே துர்குணத்திலே வந்துச்சு. ஐயோ, இது என்ன பிறப்போ, ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாமே அடியாயிடுச்சே சிஸ்டர், சொல்லிக்கிறதுக்கு விஷயமே இல்லை. சகோதரி வெளியில் போகிறாங்க, ஸ்தோத்திரம். ஏன்னா சொல்லிக்கொள்ள விஷயமே கிடையாது. என்னத்தை சொல்லி பெருமைப்பட்டுகிறது? ஒன்றுமே கிடையாது. ஆனால் இதை படிக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்ல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, ஆனால் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கரங்களை வேத்தி ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல அப்பா, எவ்வளோ நல்லவராக இருந்தால் அதை செய்வாரையா? இவ்வளோ நல்லவர் செய்யக்கூடாத விஷயம் இதெல்லாம். ஆனால் நல்லவர்ன்ற ஒரு வார்த்தைக்கு மீனிங் இப்போ புரிந்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு குவாலிட்டி இருந்து என்னை கூப்பிட்டுருந்தா கூட அது ஒத்து போகாது. அவ்வளோ குவாலிட்டியில் சிறந்தவர், ஒன்றிலையுமே தகுதி இல்லாத என்ன அவருடைய பிள்ளைன்னு சொல்ல ஏற்றுக்கொண்டாரே, தெரிந்து கொண்டாரே. அது மாத்திரமல்ல, நிலைத்திருக்கிற கனிகளை தரும்படியாக ஏற்படுத்தினேன் என்று சொன்னார். God has established you. It's an establishment. Powerful. அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாராம் ஒரு ஆளை. எதுக்கு தெரியுமா? நிலைத்திருக்கிற கனி வரணும்னு. இப்போ நல்ல கவனிங்க, திஸ் இஸ் அ பவர்ஃபுல் பிரின்சிபல். ஒன்று ஆரம்பத்தில் எப்படி இருக்கோ அதை வச்சு தாங்க முடிவு இருக்கு. இப்போ நான் என்னை வைத்து இதை ஆரம்பித்தேன் என்றால் என்னை கொண்டு தான் முடியணும். ஆனால் ஆரம்பமே என்னை வைத்து இல்லை. அதற்காக ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நல்லவரை பை சான்ஸ் கூட, அதான் சொல்லுவாங்களே, பை சான்ஸ் கூட நான் பார்க்க முடியாது. என் சாய்ஸாக கூட அவர் இல்லை. அப்படிப்பட்ட தேவன் என்னை தெரிந்து கொண்டபடினால்தான் சபை, ஐக்கியம், எல்லாவற்றுக்கும் மேலாக ரட்சிப்பு, வெளிச்சம், சத்தியம் எல்லாமே புரிய ஆரம்பித்தது. இப்படிப்பட்ட பிகினிங்கில் வந்த நீங்கள் முடியும் போது நீங்களா முடிக்க முடியாது. ஆமென் என்று சொல்லி பற்றி பிகினிங்கே நான் இல்லை. நான் நினச்சிருந்தா கூட இந்த இயேசுவை சூஸ் பண்ணியிருக்க மாட்டேயா? எத்தனை பேருக்கு அது புரியுது? கேட்டகரியே இல்லை, இணையக்கூடிய கேட்டகரியே இல்லை, கலக்கக்கூடிய விஷயமே கிடையாது. அதாவது இருளும் ஒளியும் சேரவே முடியாது. ஆனால் இங்கே வெளிச்சமானவர் இருளை தெரிந்து கொண்டார். ஏன்னா அவரால் அந்த பிள்ளை மாற முடியுன்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான தேரி. நான் பேசுறதுனால என் பிள்ளை மாறும். என் பிள்ளைக்கு இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ், பர்பஸ் எல்லாம் மாறும். நீங்களும் நானும் அந்த கனிக்குரிய மக்களாக ஏற்படுத்தப்பட்டோம். அப்படின்னா நிறைய சாதிக்கிறதுனால நம்ம சாதித்தவர்களாக முடியாது. So don't get into many things in your life, trying to perform so many things in life to achieve something. At the end of it all, we become nothing. ஆனால் கர்த்தருக்குள்ள சில விஷயத்தை அவர் சொல்லும் போது இணைந்திருப்பதினால் செய்வோம் என்றால் நிலைத்திருத்தல் உண்டாகும். ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கலாம். அப்போ தேவனுடைய பார்வையில் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டானதுமா. இந்த கம்பெனி செயல்படுற விதமே வித்தியாசமானது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எவ்வளோ ப்ராஃபிட்டுப்பா, எவ்வளோ அச்சீவ் பண்ண, எவ்வளோ டேர்ன் ஓவர்ஸ் வருதுன்னு கேட்குறாங்களே கம்பெனினால. உங்களால் அவ்வளோ டேர்ன் ஓவர்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்தால் தான் என் கம்பெனிக்கு லாபம். இன்னைக்கு நான் கேட்குற ஆண்டவர் சொல்லாரு, நிறைய விஷயத்தை சாதிக்கிறதுனால என் கம்பெனி ஓடுறதில்லை. ஐயோ, 1.5 மணி நேரம் இங்கே வந்து சும்மா உட்காரது வேஸ்ட் இல்லை? எதையா வெளியில் உருட்டிகிட்டு இருந்தாலும் 4 காசு சம்பாதிச்சிருக்கலாம்ல. உருட்டுறவங்க எல்லாம் சாதிக்கிறதா நினைக்கிறாங்க. அதுக்கு எலின்னு கூட பேர். உன்னை பாருங்க, ரொம்ப ரொம்ப பிஸியாக தெரியும். என்னத்தை தான் சாதிக்குன்னு தெரியல. ஐயோ, நான் சில நேரம் யோசிப்பேன், நல்ல பழமொழி நம்ம சமுதாயம் தான் உண்டாக்கி வைத்து இருக்கிறது ஐயா. அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பாக வரும். நாய்க்கு என்ன வேலை, அது சும்மா தானே ஓடுதுன்னு வாங்க. இந்த நாயை சிலர் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது பாட்டுன்னு ஓடும் பாருங்கள். காலையில் அப்படியே ஓடும், ட்ராக்கு மாறாமல் ஓடும். ஸ்ட்ரீட்டில் பார்த்தா எதையோ அப்பாயின்மெண்ட் கொடுத்து வச்ச மாதிரி ஓடும். பார்த்தா அது ஒன்றுத்துக்குமே ஓடாது, சும்மா ஓடிட்டு. நீங்கள் அப்சர்வ் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும், நாய்க்கு என்ன வேலை, இது சும்மா தானே ஓடுதுன்னு வாங்க. அதாவது வேலையே கிடையாது, ஆனால் ஓடும். சில யோசிப்பு, இது என்ன அப்பாயின்மெண்ட் கொடுத்தது, இது இவ்வளோ ஃபோக்கஸ்டாக ஓடுது. இப்போ நிறைய பேர் என்ன ஃபோக்கஸு, என்ன ரன்னிங், என்ன ஸ்டாமினான்னு வாங்க. என்னத்துக்கு ஓடுறோமே தெரியாமல் ஓடுறது. அப்படிலாம் ஓடிடாதீங்க. அர்த்தத்தோடு ஓடுறதுக்கு பேர் தான் அர்த்தம், சும்மா ஓடுறது இல்லை. இப்போ இல்லை ஓடுறவங்களாம் அச்சீவ் பண்ணுறாங்களா?
ஓடுறவங்களாம் அச்சீவ் பண்ணாங்களா? அதுதான் அந்த மாதிரி ஸ்டாக் கணக்கு வைக்கணும். இப்போ இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னுவாங்கல்ல, இந்த ஸ்டாக்கெல்லாம் கணக்கு வச்சாதான் தெரியும் எது உருப்பிட்டுது அதில்ன்னு. நிறைய நேரம் நீங்கள் என்ன தான் செக்குலர் ஃபீல்டில் அச்சீவ் பண்ணி பாருங்கள், நல்லா சம்பாதிச்சிருங்க, உங்கள் கம்பெனியே உங்களை புகழட்டும், தப்பே கிடையாது. யோசேப்பு போல் எஸ்தரை போல் நீங்கள் நல்லா இருக்கணும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், எண்ட் ஆஃப் த டே உங்கள் வருஷங்களை கணக்கு வச்சு பாருங்கள். எத்தனை வருஷம் வேலை பார்த்து கொண்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. கொஞ்சம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது மாதிரி, கொஞ்சம் ஸ்டாக் என்னமோ அனலைசிஸ் பண்ணுற மாதிரி என்ன வேணாலும் பண்ணி பாருங்களேன். எண்ட் ஆஃப் த டே உங்கள் மனசில் தங்குற ஒரே ஒரு விஷயம், நித்தியத்துக்குரிய விஷயம் மட்டும்தான். ரட்சிக்கப்பட்டிருந்தா ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் யாருக்கு இயேசு குறித்து பேசினீர்களோ, யார் இடத்துல இயேசுவுக்காக முயற்சித்தீர்களோ, ஆண்டவர் ராஜ்யத்தின் நிமித்தம் நின்று காட்டினீங்களோ, அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் தங்கும். மற்றது எல்லாமே டெலிட் ஆயிருக்கு. ஐ ஹவ் சீன் தட் இன் மை ஓன் லைஃப். ஆஃப்டர் ஆல் தட் ஐ ஹவ் கான் த்ரூ ஜஸ்ட் ஃபார் 4 years in the secular field, God made me to see things. These are all the things that just gone. பட் என்னைக்கு என்னை குறித்து நீ நின்னையோ பேசுனியோ எனக்காக ஷேர் பண்ணியோ அது மட்டும்தான் கவுண்ட் ஆகிருக்குன்னு சொன்னேன். சம்பாதிச்சது போயிடுச்சு, சாதிச்சது போயிடுச்சு, பெரிய ஆளு நினச்சது போயிடுச்சு, ஆண்டவருக்காக செய்தது மட்டுமே நின்றது. இன்னைக்கு அந்த கிரியில் வரும்போது ஆண்டோடைய ராஜ்யம் செயல்படுற விதமே டோட்டலி டிஃப்ரெண்ட் இந்த உலகத்தில். அதனால தான் சொல்கிறேன், நீ தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இதுலேயே உலகம் அடி ஆயிடுச்சு, உலகமே அடி ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி நம்ம ஓடுறது மட்டும் உலகத்தை வச்சு ஓட முடியும்? உலகமே அடி ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? உலகம் செய்கிற மாதிரி இயேசு செய்யலை. அப்படி செஞ்சிருந்தானா நான் இல்லை, நான் லிஸ்ட்லேயே இல்லை. அவங்க சூப்பரால் எடுக்கிற மாதிரி அவருடைய சூப்பருக்கு ஒரு ஆளாக எடுத்திருந்தாருன்னா நான் லிஸ்ட்லேயே இல்லை, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே காலி. இதில் எங்கேருந்து ஒவ்வொரு ரவுண்டில் அவர் ஃபில்டர் பண்ணுறது சான்ஸே இல்லை. அது ஃபில்டரே இல்லைப்பா, அது ஃபில்டருக்கே வரக்கூடாது. ஏதாவது கொஞ்சம் இப்போ இதுக்கும் மீனிங் சொல்லித்தரேன். ஏதாவது கொஞ்சம் உருப்படி இருந்தால் தான் ஃபில்டர் பண்ணலாம். அர்த்தம் தெரியுதுங்களா? அது பார்த்தாலே உருப்படி இல்லைன்னு தெரிஞ்சு அதுக்கு எதுக்கு ஃபில்ட்ரு? ஐயோ என்ன சிஸ்டர், ஏன்னா நல்லா இருக்கிற விஷயம் ஏதோ 1-2 தென்பட்டா ஃபில்டர் பண்ணலாம். அதான் சாக்கடையில் உட்காந்து கோல்டு எடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ மோசமான சாக்கடையில் கூட உருட்டிட்டு இருப்பாங்க, அவ்வளோ பெரிய சல்லடை. பட் அங்கங்கே மின்ற சிலது தங்கட்டும், இதில் மின்றதே இல்லை, அதில் போய் எதுக்கு ஃபில்ட்ரு? ஆண்டகன்னு டைமில் வேறு வேலையே இல்லாமல் தான் ஃபில்டர் பண்ணுவாரா? அவருக்கு தெரியாது மொத்தமும் சாக்கடைப்பா, அதில் ஒன்றையும் உருப்படி எடுக்க முடியாது. ஆனாலும் தெரிந்து கொண்டார். ஏசப்பா ஏசப்பா. இப்போ ஆரம்பமே ஆண்டவர்னா முடிவும் ஆண்டவர் அல்லவா? அதனால தான் ஓடுவதும் ஆண்டவராலே அல்லவா? அதனால தானே கலாத்தியரிலே பவுல் சொல்லி எச்சரிக்கிறார், நீ ஆவியிலே ஆரம்பித்தாயே ஏன் மாம்சத்திலே முடிக்க பார்க்கிறாய்? உன்னை ஆண்டவர் மாம்சத்திலே எடுத்துக்கொள்ளவில்லை, மாம்சத்திலே உன்னை அறியவும் இல்லை. அப்படி அறிந்திருப்பார் என்றால் அவர் ஆண்டவரும் இல்லை, அவரே ஆவியில் ஆரம்பிக்க வைத்தார் என்றால் நாம் ஏன் மாம்சத்தில் முடிக்க போராடுகிறோம்? ஜபமாகட்டும், நேசமாகட்டும், ஊழியமாகட்டும், கீழ்ப்படிதல் ஆகட்டும், யாரும் சொல்லாதீங்க கீழ்ப்படின்னு சொல்லாதீங்க. சல்லடியை பிடிச்சி ஆட்டுற மாதிரி இருக்கு. கீழ்ப்படி அது மொத்தமும் உருப்படாது. அதை போய் கீழ்ப்படின்னு நல்லதா கொட்ட போது. சிரிங்க சந்தோஷமா சிரிங்க. என்ன லெவல் பாருங்க. அது மற்றவங்களையும் போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அதுதான் லாஸ்ட் வீக் முந்தின வாரம் சொன்னல, சுலகினால் புடைக்கிறது போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? மரத்தில் புடைக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பெரிய சல்லடையில் எதுக்கு புடைச்சாங்களாம்? கோதுமை மணியோட பதர் இருக்குது, அதனால தான் புடைச்சாங்க. வெறும் பதர் இருந்தால் அதுக்கு எதுக்கு போட்டு புடைச்சிக்கிட்டு மூஞ்சி காலி ஆகிடும், கண்ணு காலி ஆகிடும். இது வேஸ்ட் ஆஃப் டைம். அதில் ஏதோ கோதுமை இருக்க போயில சல்லடையில் போட்டாங்க. இன்னைக்கு உங்கள் விசுவாசமோ என் விசுவாசமோ அழிந்து போகாதபடி அவர் அப்படி செய்ய விட்டாராம் சாத்தானு. நீ என்ன வேணாலும் பிடிச்சி ஆட்டு, என் பிள்ளை கோதுமையை தங்கும், விசுவாசம் தங்கும், என் பிள்ளை பதரில் சேராது, ஏன் மேன்னு சொல்லி பெற்றுக்கொள்ள. ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஐயோ சாத்தான் ஒரு மூளை இல்லாத பிசாசு பாருங்க. சுலகினால் புடைக்கிறது போல அந்த மரத்தை தூக்கிட்டு வருதான். அதுவே சொல்லிட்டா, நீ மரத்தை தூக்கிட்டு வந்தாலே உனக்கு ஒன்று தெரியணும், என் பிள்ளை கோதுமை மணி. அறிவுகிட்ட பிசாசு. நான் எப்பவுமே நினைப்பேன், சும்மா விட்டுருந்தா கூட உனக்கு கம்மி அடி கிடச்சிருக்கும். நீ விவரம் இல்லாமல் என்னை வந்து தேவையில்லாமல் தூண்டி விட்டு பாப்புலர் ஆக்கி, அதாவது சபையில் ஒரு ஆளாக மூலையில் உட்காந்து ஆண்டவர் உண்டு, நான் உண்டு, அவர் பேசினா உண்டு, அவர் என்ன தேட்டனா உண்டு, அவர் என்ன உருப்பட வச்சா உண்டுன்னு அந்தரங்கத்தில் நம்ம பாட்டுன்னு அஸ்திபாரத்தை தோண்டி ஒழுங்காக கட்டிக்கிட்டு இருப்போம். இதுக்கு பொறுக்காது. உடனே கூட்டத்தில் எல்லாவற்றையும் கிளறி வச்சு அவங்களுக்கு கெட்ட பேர் வாங்க வச்சு எதையாவது பிராண்ட் பண்ணி யோசேப்பு மாதிரி தள்ளி விட பார்க்கும். சும்மா இருந்திருக்கலாம்ல? யோசேப்பை சும்மா விட்டுருக்கலாமா இல்லையா? சொல்லுங்கள். ஆமான்னு உங்களுக்கு விவரமே தெரில, அதனால தான் ஆமாம் வரல. அது பானு கூட்டத்தில் ஒன்றா பலவர்ண அங்கேயோட அது பானு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு ஆலயத்தில் அலையிலையா பாடிக்கிட்டு இருந்தது. அதான் நாங்கள் அனார்கலி போட்டு வர மாதிரி அவர் போட்டார். நீங்கள் உடனே மென் ரொம்ப பெரிய டிப்டாப் பெருசுன்னு நினைக்கிறேன். நாங்கள் அனார்கலி போட்டது அவர் அன்னைக்கே போட்டார். சொன்னா மென்னுக்கு ஐயோ சிஸ்டர் உங்ககிட்ட இருந்து வந்தது தான் எங்களுக்கு ஃபேஷனு.
சுத்திட்டு அல்லேலியா பாடிக்கிட்டு பலவர்ண அங்கியோட ஜம்முன்னு போன பையனை சும்மா இருக்க மாட்டாம நீ என்ன செஞ்ச? பொறாமையிலையும் எரிச்சல்லையும் சத்ருக்களா என்ன செஞ்ச? உன் சகோதரர்களையும் மூட்டி விட நினைச்சே. குடும்பத்தில் குழப்பத்தை கொண்டு வந்து பண்ணியா? நல்லா இருந்த வீட்டை நாசமாக்குனியா? ஒழுங்கா இருந்த பிரதர்ஸ்குள்ள பொறாமையை கொண்டு வந்தியா? சொப்பனத்தை கூட தப்பா பார்க்க வச்சியா? அப்பாவுக்கு கோபத்தை கொடுத்தியா? இத்தனையும் செஞ்சு அப்பா வீடை ரெண்டாக்கிட்டேன்னு நினைச்சது விசாசு. சகோதரர்கள் எரிச்சல்ல பொறாமையில இவனை குழியில் போட்டோன்னு அப்பா ஜோலி முடிஞ்சதுப்பா அப்படின்னு. அதுக்குள்ளே ரூபனுக்குள்ளே ஒரு விதமான அப்படியே உள்ளுணர்வு, ஐயோ பிள்ளையாண்டனை கொல்லக்கூடாது, அவனை தப்ப விடுவோம் என்று சொல்லி அங்கே ஆவியானவர் அதுக்குள்ளே பிட்ட போட்டார். பாருங்க எவ்வளோ நல்லாப்பா, எவ்வளோ நல்லாப்பா. கூட்டத்தில் ஒன்று அந்த நேரத்தில் பார்த்து நல்லதை நினச்சிது. ஆமேன், அந்த நல்லவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லும். பிள்ளையாண்டனை கொலை சில வகை செய்கிறாங்க, அதை நம்ம தடுத்துடணும். என்ன இருந்தாலும் மூத்தவன் இல்லையா அவனுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு அப்படியே பெருகிச்சு. உடனே அவர் ஏதோ பேசி தடுத்துட்டார். நல்ல வேலை உயிர் பெற்று. அதுக்கு பிசாசு ஆடாடாடாடாடா கொன்று போடுவாங்கன்னு நினச்சா அதுக்குள்ளே தப்பி போயிட்டானே. சரி அடுத்த செக்கு வைப்போம். போத்திபார் மனைவி இல்லையா? நம்ம நினைக்கிறோம் ஐயோ பிசாசு எவ்வளோ வேலை செய்கிறான் தெரியுமா, என்னன்னா ஆடுறான் தெரியுமா, தலைகீழ. அவன் சும்மா இருந்தான் ஒழுங்காக இருப்பான். அவன் ஆடுறதுனாலேயே நமக்கு ஃபேமஸ் ஆகி போயிடுது லைஃப். அது சும்மா விட்டுருந்தான். அதான் சொல்கிறேன், யோசிப்பை சும்மா விட்டுருந்தான். அவன் பாட்டுன்னு சொப்பனம் பார்த்துட்டு அவன் பாட்டுன்னு இவ்வளோ ஃபேமஸ் ஆகிவிட்டான் பார்த்தீங்களா? போத்திபார் மனைவி காரியமும் கைவிட்டு போச்சு. ஏன்னா இவ்வளோ நல்லவனா இருக்கானே. ஆடா ஆண்டவர், என்னடா அப்பா ஆண்டவன், இவனை இவ்வளோ திக்கா இருப்பாங்க நான் நினைக்கலையே. அங்கேயும் பிரிக்க நினைச்ச முடியல. சரி சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போயிட்டாங்கப்பா. காரியம் விட்டு அங்கே பார்த்தா சிறைச்சாலை அதிபன் பார்த்து இன்சார்ஜ் ஆக்கிட்டாடா. பாவி மகனே, எங்கே போனாலும் லீடராக இருக்கான் இவன். சரி பிரிசனில் மட்டும்தானே லீடரு, அதுக்கு பிறகு பாப்பாமையா என்னத்தான் சொப்பனம் நடக்க போது நானும் பார்க்குறேன். மிஞ்சி போன நீ ஜெயிலில் தானே இருக்கே. அதில் வேற ஒரு சந்தோஷம் பிசாசுக்கு. என்னத்தான் நீ இன்சார்ஜான ஜெயிலில் தானே இருக்க. அதில் பார்த்தா திடீர்னு 2 பேருக்கு சொப்பனம் வந்து அதுக்கு ஒரு வியாக்கியானம் அங்கேருந்து வந்து இதுக்கு புரியல இன்னும். அடாடாடாடா வியாக்கியானம்லாம் பண்ணிகிட்டு இருக்கானையா. சிறைச்சாலையில் இருந்தாலும் நம்ம பயங்கர கனெக்ஷன் இருக்குது. எத்தனை பேருக்கு அது புரியுது? ஐயோ உங்களுக்கு இதெல்லாம் புரியணும். சிறைச்சாலையில் போட்டாலும் கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. கம்பியை தாண்டி கனெக்ஷன் இருக்குது. நீ என்ன சரீரத்தை தானே அடைச்சி வச்ச, ஆவி அடைக்க முடியுமா? ஆவியில் ஆண்டரோட நான் உறவாட நீ தடுக்க முடியுமா? என்னதான் சிறைச்சாலையில் போட்டாலும் நீ என் ஆவியை சிறையிருப்பில் வைக்க முடியுமா? ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கணும். ஆமென் என்று சொல்லி இதில் வந்த கடைசியில் வெளிப்பாடு வந்து கொண்டு இருக்கிறது, வியாக்கியானங்கள் கிடைத்து கொண்டு இருக்கிறது. கப்பேரருக்கு சொல்லியாச்சு, உன் தலையை உயர்த்த போற, உன் தலையை எடுக்க போறான்னு இன்னொரு. நீங்க சொல்லுவீங்க தலையை உயர்த்துறது மட்டும் சொல்லுங்க சிஸ்டர், தலையை எடுக்கிறதெல்லாம் நீங்க சொல்லத்தாள், எனக்கே தெரியும் என் தலை போயிடும் அப்படின்னு சில குரூப் இருக்குது. ஆனாலும் வந்து தீர்க்க தரிசனம் கேட்பாங்க. இவங்க தலையில வெட்டுறதுக்கு கத்தி ரெடியா இருக்குன்னு தெரிஞ்சாலும் தீர்க்க தரிசனம் பார்த்து சொல்லுங்கள், ஏனென்றால் கர்த்தர் என்ன செய்கிறாரோ தெரியவில்லை. ஆண்டவர் ஒன்றும் தெரியாம செய்யறதே கிடையாது. ஒருத்தனை உயர்த்தி ஒருத்தனை தாத்துறத சொல்லியாச்சு. உடனே ஒரு சந்தோஷம் யோசிப்புக்கு, அப்பா இவ்வளோ நன்மை பெற்று நீ எப்படி என்ன மறக்கவே. ஒரு ஆள் தலையை எடுத்த இடத்துல இன்னொரு ஆளுக்கு தலை தங்கிச்சு, எவ்வளோ நன்றி இருக்கணும் சொல்லுங்க. ஆமாம் நன்றி இருக்கணும். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. சில நன்றி உள்ள வரும். 2 தீர்க்க தரிசனத்தில் உருப்படியான தீர்க்க தரிசனம் உங்களுக்கு வந்திருந்தா உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டீங்கல்ல. அதுக்கு கூட ஆமாம் கிடையாது. ஒரு ஆள் தலை போன அதே இடத்துல ஒரு ஆளுக்கு தலை தப்பிட்டு அவன் நம்பிக்கை எப்படி இருந்திருந்தா யோசிப்பு சொல்லியிருப்பான், உன் நன்மையான காலத்தில் என்ன நினச்சி ராஜா கிட்ட சொல்லுப்பா. எவ்வளோ நம்பிக்கை இருந்திருந்தா. ஏன்னா நல்லது வாங்கிட்டு மறக்கக்கூடாது. எவ்வளோ நன்றி இல்லாத ஜனம் இது சொல்லுங்க. ஆமாம் நன்றி கட்ட ஜனமாக நான் இருக்கவே கூடாது. சொல்லுமா நான் நன்றி இல்லாத சொல்லுங்க நான் நன்றி கட்ட ஜனமாக இருக்கு. நன்றி இல்லாத ஜனம் இது எவ்வளோ பெரிய வேதனை. இதெல்லாம் தீர்க்க தரிசி இவ்வளோ நல்ல வார்த்தை வாங்கி நீ உயர்த்தப்பட்டு 2 வருஷம் ஆச்சு. உனக்கு 2 வருஷம் போனஸ் உயிர். என்னைக்காவது உட்காந்து ஆண்டவர் ஸ்தோத்தரிச்சிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்காது. 2 வருஷமா எக்ஸ்ட்ராவா வாழ்ந்துருக்கிறேன். என் ஃப்ரெண்டே போய் 2 வருஷம் பால் ஊற்றி 2 வருஷம் ஆச்சு ஒரு ஆளுக்கு. இங்கே ஒரு ஆள் நல்லா குடிச்சிட்டு இருக்குது பாதாம் பால். ஒரு நாள் உட்காந்து துதி செஞ்சிருந்தா ஆண்டவர் சொல்லியிருக்க மாட்டார், ஏ பையன் நீ நன்றி இல்லாமல் போயிட்டியான. இதுக்கு பார்வனை அசைச்சாரா ஆண்டவர். சரிம்மா நீ அதான் பால் குடிக்கிற நீ மறக்கலாம், ஆனால் பார்வனை நான் மறக்க மாட்டேன். இவர் பார்வனுக்கு கப்பு தூக்கி கொடுப்பாரு டெய்லி. சீன் ஐயோ எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது இன்னும் வயிற்றுச்சலாக இருக்குது. பார்வோன் கிட்ட கப்பு தூக்கி கொடுத்தாலே யோசேப்பை மறந்தாச்சு. எவ்வளோ கனெக்ஷன் இருக்குது இங்கே. டெய்லி ஞாபகம் வைக்கணும்னு நினச்சா நீ கப்பு தூக்க கை இருக்குதே அதுக்காவது யோசேப்பை நினைக்கலாம்ல. அன்றைக்கும் ஞாபகம் இல்லை, 2 வருஷம் மறந்துட்டான். இதை பார்த்து ஆண்டவர் சும்மா இருப்பாரா? பார்வோனுக்கே கலக்கமான ஒரு ட்ரீமை கொடுத்துட்டார். அவருக்கு தூக்கவும் முடியல, ஒன்றவும் முடியல, பயங்கர கலக்கத்தோட யாரையா எனக்கு இதுக்கு விளக்கம் சொல்லுவான்னு பார்த்தா ஒரு பயிலுக்கு விளக்கம் தெரியலையா.
உடனே பார்வோனுக்கு ஒரு நியூஸ் கிடைக்குது, சிறைச்சாலையில் ஒரு பையன் இருக்கிறான் யோசேப்பு, பயங்கரமாக கொண்டு. யாருக்கு நியூஸ் கொடுத்தான்றீங்க? ஐயோ இப்போ தான் ஞாபகமே வருது. 2 வருஷம் ஆச்சு பார்வோனே, நான் இதை மறந்தே போயிட்டே. எனக்கு இப்படிலாம் ட்ரீம் வந்தது, என் ஃப்ரெண்டுக்கும் ட்ரீம் வந்தது, அழகாக வியாக்கியானம் பண்ணார். அந்த பையன் பேர் யோசேப்பு. அப்படியா, அழைத்தனுப்புனார். இப்போ நான் கேட்குறேன், இத்தனை ட்ரபிளில் இருந்து யோசேப்பை பேசாமல் விட்டுருக்கலாம்ல? கடைசியில் சிங்காசனத்துக்கு 2ஆவதாக உட்கார வைக்கிற வரைக்கும் பிசாசு உட்காந்து வேடிக்கை பார்க்கணுமா? போச்சே. இவ்வளோ பிளான் பண்ணி ஒரு ஆள் தோக்குறதுன்றது ரொம்ப நரக வேதனை. எத்தனை பேருக்கு அது புரியுது? இது ஆரம்பத்தில் சும்மா இருந்தால் கூட கொஞ்சம் வெற்றி பெற்றது போல் தெரிந்திருக்கும். ஆனால் இவ்வளோ பிளான் பண்ணியும் தோக்குது, இவ்வளோ பிளானும் அடியாகணும்னா அது எவ்வளோ பெரிய வேதனை தெரியுமா? ஆனால் நிறைய பேருக்கு கிறிஸ்தவர்களை உங்களுக்கு புரியணும், சோதனையும் நெருக்கமும் உபத்திரமும் வருகிறது ஒரு சோதிக்கப்பட பாத்திரவான எண்ணுகிறவளுக்கு மட்டுமே தேவன் அனுமதிக்கிறப்பா. எல்லா மெட்டீரியலுக்கும் டெஸ்ட்டு கிடையாது ஐயா, கோல்டுக்கு மட்டும்தான். உங்கள் தரம் தேவனுக்கு தெரிந்தபடினால்தான் டெஸ்டிங்கும் மாறுது. எல்லாருக்கும் ஃபர்னஸ் கிடையாது, எல்லாருக்கும் சூளை கிடையாது. ஏனென்றால் அதில் போகிறதுக்கு தகுதி கூட கிடையாது. உபத்திரவத்தின் பாதையில் போகிற பிள்ளைகள் எல்லாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவருடைய விசுவாசம் பொன்னிலும் மேலானது என்று தேவனுக்கு தெரியும், பிசாசுக்கும் தெரியும். ஏமே, சோதிக்கப்படுவதற்கு பாத்திரவானாய் தேவன் உங்களையும் என்னையும் எண்ணுகிறபடினால் தான் சோதனை. எல்லாருக்கும் கிடையாது. அதனால் பிரச்சனை வராதனால நான் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறது தவறான அபிப்பிராயம் என்று தேவ சத்தியத்திலிருந்து நமக்கு இன்று இரவு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசும் பொழுது தெளிவாய் பேசுகிற தேவன். உங்களை என்னை உருவாக்கு, அவர் உருப்பட வைக்க அவர் சத்தியத்தை அனுப்பினா ஒரு நாள் நம்ம வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. அதனாலே சத்துரு ஏதோ சாதித்தார் என்று நினையாதிருங்கள், தேவனே சாதிக்கிறவராய் இருக்கிறார், அன்றும் இன்றும் என்றும். ஏசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். இதுக்கு இன்னொரு வியாக்கியானம், என்றுமே அவர் சாதிக்கிறவர். அவர் தோற்றதாக சரித்திரமே இல்லை. ஆனால் அப்பாவோட கையில் விழுந்து ஒரு ஆளும் வெட்கப்பட்டதே இல்லை. உள்ளபடியே ஒப்பு கொடுக்க ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கிற தைரியம் இங்கே தாங்க. ஏனென்றால் நீங்கள் ஆண்டவர் கையில் விட விட பிசாசு தோற்கடிக்கப்படுகிறார். எவ்வளோ பிரச்சனையில் ஆண்டவரேன்னு கூப்பிட்ற ஒரு ஆள் நிற்கிறாங்க, இயேசுவேன்னு சொல்கிற ஆள் பரிசுத்தம் மாறாங்க, அப்பா உங்கள் நீதியை பற்றி கொள்றேன்னு சொல்கிற ஆள் கணத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த இடத்துல தான் பிசாசு தோற்கடிக்கப்படுகிறார். எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? எழுந்து நிற்கலாமா? ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்சம் நேரம் எடுத்து நாம் தேவனை துதிக்க போகிறோம். சொல்லுங்க, ஏசப்பா உங்க வார்த்தைக்காக நன்றி, உலகத்திலிருந்து என்னை பிரித்ததற்காக நன்றி. ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க, உலகத்திலிருந்து என்னை பிரித்தீரே ஸ்தோத்திரம்பா. நீங்க பிரிக்கலனா இன்னைக்கு எனக்கு இந்த தகுதி கூட கிடையாது. நான் ஒரு காலம் நல்லவரை தெரிந்து கொள்ளாத பாவி. அப்படின்னா சொல்லுங்க பாப்பா, துதியில் எவ்வளோ வித்தியாசம் வருது பாருங்க. நல்லவரை தெரிந்து கொள்ளாத பாவிப்பா நான், மன்னிக்கிறவரை தெரிந்து கொள்ளாத பாவி, வெளிச்சத்தை ஒரு நாள் விரும்பாத பாவிப்பா. ஆனால் என்னை நீ தெரிந்து கொண்டீரே, எவ்வளோ நல்ல அப்பா பாருங்க. எந்த விதத்தில் அவரை நான் தெரிந்து கொள்றதுக்கு பாக்கியத்தை நான் எடுத்திருக்கணும், அந்த பாக்கியத்தை நான் பெற்றுக்கொண்டு இருந்திருக்கணும். ஆனால் நான் அதை செய்யலை. அந்த துர்பாக்கியமான இந்த பாவியை அவர் தெரிந்து கொண்டாரே. ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல தெரிந்தெடுப்பு சொல்லுங்க, எவ்வளோ நல்ல தெரிந்தெடுப்பு. ஏனென்றால் நல்லவர் மாத்திரமே இதை செய்ய முடியும், நல்லவர் மாத்திரமே இதை செய்ய முடியும். ஒரு மனசுல ஒரு நன்மைனா இயேசுவுக்கு மாத்திரம்தான் அந்த நன்மைக்கே தகுதி உண்டு. ஏனென்றா இப்படிப்பட்ட ஒரு பாவியை யாரும் நேசிக்க முடியாத. சொல்லுங்க, நேர எடுத்து சொல்லுங்க, உங்க பாஷையில சத்தியத்தோட சொல்லுங்க. எவ்வளவு விதமாலாம் துதிகள் மாற முடியும் பாருங்க. அப்பா, நான் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நீர் என்னை தெரிந்து கொண்டீரே. எவ்வளவு நல்ல தேவன் ஐயா, எவ்வளவு நல்ல தேவன் அப்பா. என்னை போல ஒரு ஆளை நானே தெரிந்து கொள்ள முடியாது, ஆனா நல்லவர் என்னை தெரிந்து கொண்டா, நல்லவர் என்னை தெரிந்து கொண்டா. எல்லாவற்றிலும் பரிபூர்ணமான தேவன், சர்க்குணமான தேவன், பூரண சர்க்குணமான தேவன், ஒன்றுக்கு உதவாத பாவியாகிய என்னை தெரிந்து கொண்டீரே, அதற்காக நன்றி சுவாமி. நீர் என்னை தெரிந்து கொண்ட பிறகு பிசாசு ஒரு காலம் என்னை குற்றப்படுத்தவே முடியாது. ஏனென்றால் தேவனே என்னை தெரிந்து கொண்டா. சொல்லுங்க, தேவனே என்னை தெரிந்து கொண்டா. தேவனே என்னை தெரிந்து கொண்ட பிறகு பிசாசு எப்படி என்னை தள்ள முடியும்? பிசாசு எப்படி என்னை குற்றப்படுத்த முடியும்? சொல்லுங்க இப்பொழுதே, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள். பிசாசே, உனக்கு இதற்கு விரோதமாக எந்த பேச்சும் கிடையாது, எந்த விதத்தில் நீ எழுத முடியாது, எனக்கு ஒரு தலையெழுத்தை நீ எழுத முடியாது, எனக்கு விரோதமாக ஒரு கட்டளையை நிறுத்த முடியாது, எனக்கு விரோதமாக ஒரு கையெழுத்து கிடையாது. இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு விரோதமாய் கட்டளைகளால் நின்ற எல்லாவற்றையும் அவர் ஆணி அடித்தார், பிடுங்கினார், நடுவில் இராதபடிக்கு எடுத்தார், சிலுவையிலே ஆணி அடித்தார். ஆமென். துரைத்தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு அவைகளை வெளியரங்க கோலமாக்கி சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தீரப்பா. இயேசுவின் நாமத்தில் அந்த வெற்றியை கொண்டாடுகிறோம்.
என் மேல் இருக்கிற ஆக்கினை உம்மேல் வந்தது சுவாமி, என் மேல் வர வேண்டிய தண்டனை உங்க மேல வந்ததுப்பா, அதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பா நான் நன்றா இருக்கும்படி நீர் அந்த வேதனையை சுமந்தீங்களே, நான் பரிசுத்தமாகும்படி நீர் பாவியை போல தொங்கி நீரே சுவாமி, பாவமான எனக்கு நீர் பாவமானவராய் மாறினீரே அப்பா. அப்பா நன்றின்னு சொல்லுகிறான். என் சாபம், என் பாவம், என் நோய், என் மரணம் எல்லாம் நீங்கும்படி நீர் அந்த ஆக்கினை சுமந்ததற்காய் ஸ்தோத்திரம். அப்பா நிலைத்திருக்கிற கனியை உம்மால் தானப்பா எனக்கு வருகிறது. நான் எவ்வளவு சாதித்தேன் என்பதை விட இயேசுவுக்காக என்ன நான் செய்தேன் என்பதே எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கனி. அப்பா அது உங்களால் வந்தபடினாலே நான் உம்மால் மட்டும்தான் ஓட முடியும், உம்மால் மட்டும்தான் முடிக்க முடியும். இந்த கிருபை எனக்கு காட்டி கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரம். நான் உம்மை சார்ந்து கொண்டு ஜெயிக்கிறேன். சொல்லுங்க, நான் உம்மை சார்ந்து கொண்டு ஜெயிக்கிறேன், உம்மை சார்ந்து கொண்டு நான் ஜெயிக்கிறேன். உடைய சத்தியமே என் வாழ்க்கையை சாப்பாடுப்பா. அதை விட்டு நான் வாழ முடியாது சுவாமி, அதை விட்டு நான் ஒரு காலம் வாழ முடியாது. அப்பா என்னோடு கூட ஒப்பு கொடுத்து துதித்து ஆண்டவரே உடைய தெரிந்து கொள்ளுதலை போற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் ஜெபிக்கிறேன். பரலோகம் திறந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவரே இறங்கி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. ஒவ்வொரு பிள்ளையும் வாளாக்காமல் தலையாக்குங்க. ஓ சமுதாயம் அதை காணட்டும், யோசேப்புகளை காணட்டும், எஸ்தர் ராஜாதிகளை காணட்டும், தாவீதுகளை காணட்டும், ஓ தானியேல்களை காணட்டும், யோசுவாக்களை காணட்டும் ஐயா. இந்த உலகம் அப்படிப்பட்ட ஜனத்தை காணட்டும். சபையில் இருக்கிற ஜனம் வித்தியாசமானது. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், தேவனால் ஆண்டவரை தயவை பெற்ற ஜனம், தேவனால் வருகிற காரிய சித்தியை பெற்ற ஜனம் என்பதை ஓ உலகம் அறியத்தக்கதாய், உலகம் பார்க்கத்தக்கதாய், உலக மக்கள் இந்த மக்கள் சேவிக்கிற தேவன் சத்தியம் உள்ளவர், இந்த மக்கள் சேவிக்கிற தேவனே தேவன், இந்த மக்கள் சேவிக்கிற கர்த்தரே ஜீவன் உள்ளவர் என்பதை அறியத்தக்கதாய் வித்தியாசங்கள் உண்டாகட்டும். சொல்லுங்க, வித்தியாசங்கள் உண்டாகட்டும். யோசேப்புக்கு வந்த வித்தியாசம் எனக்கு உண்டு சுவாமி, தாவீதுக்கு வந்த வித்தியாசம் எனக்கு உண்டு, எஸ்தருக்கு வந்த வித்தியாசம் எனக்கு உண்டு, தானியேலுக்கு வந்த வித்தியாசம் எனக்கு உண்டு. நான் உலகத்தான் அல்ல, உலகத்தால் அல்ல, எனக்குள் இருக்கிறவர் உலகத்தை ஜெயித்தவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். ஓ அந்த பெரியவருக்காக நன்றி, நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசுவே, உம்மை போல ஒரு பெரியவர் என் வாழ்க்கையில ஹல்லேலூயா எங்குமே இல்லை ஐயா, உலகத்திலேயே இல்லை, உலகத்திலேயே இல்லை. சொல்லுங்க, உலகத்திலேயே இப்படிப்பட்ட பெரியவர் இல்லை. எனக்குள்ள இருக்கிறவர் தான் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளவு உண்மை சுவாமி. எவ்வளவுதான் சத்ரு தலைவிரித்து ஆடுகிறது போல சோதனைகள் வந்தாலும், சத்ரு ஜெயித்தது போலவே காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலா, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் ஐயா, உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர். அப்படிப்பட்டவர் என்னோடு இருக்கும் பொழுது நான் தோற்பதே இல்லை, தோற்கடிக்கப்பட முடியாது. சொல்லுங்க, நான் தோற்கடிக்கப்பட முடியாது, நான் ஒரு காலம் பதறா இருக்கவே முடியாது. கோதுமை மணியா என்னை தெரிந்து கொண்டவர் தேவன், என் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். இயேசுவின் நாமத்திலே அபிஷேகம் இறங்கி கொண்டது பெற்றுக்கொள்ளுங்க. ஓ இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது கோதுமை மணிகளுக்காய் ஸ்தோத்திரம். அக்கினி இறங்கி ஐயா பதறான காரியங்களை பட்சித்து விடட்டும் ஐயா, பட்சித்து விடட்டும் ஐயா. பதர் எல்லாம் பட்சிக்கப்படட்டும். எதெல்லாம் பதராய் வந்ததோ, எதெல்லாம் உலகத்திலிருந்து வந்ததோ இயேசுவின் நாமத்திலே பட்சிக்கப்படுவதாக. சொல்லுங்க, உலகத்திலிருந்து வந்த பதர்கள் எல்லாம் பட்சிக்கப்படட்டும். யூடியூப்ல இன்டர்நெட்ல பாக்குறவங்க வாழ்க்கையில அதையே பிரகடனப்படுத்துகிறேன், பட்சிக்கப்படட்டும். பதருக்கு ஒப்பான வாழ்க்கை எனக்கு வேண்டாம் சுவாமி. ஓ நான் ஒரு கோதுமை மணி, நான் ஒரு கோதுமை மணி. என்னை களஞ்சியத்தில் சேர்க்கிற என் எஜமான் கோதுமைக்கே எஜமான், கோதுமை விதைக்கு எஜமான், கோதுமையின் ஜீவனுக்கு எஜமான், கோதுமையை பிரித்தெடுத்த எஜமான். அவர் பதருக்குரிய காரியங்களை பட்சிக்கிறவர். இயேசுவின் நாமத்திலே பிரகடனப்படுத்துகிறேன் பிதாவே, பட்சிக்கப்பட வேண்டிய காரியங்கள் பட்சிக்கப்படட்டும். எனக்குள்ள நிக்கிற பிள்ளைங்களுக்குள்ள, யூடியூப்ல இன்டர்நெட்ல பார்க்கிற பிள்ளைங்களுக்குள்ள பட்சிக்கப்பட வேண்டிய எல்லாம் பட்சிக்கப்படுவதாக. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் தேவ பிள்ளையே, உன்னை விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க. என் தேவன் கோதுமை மணியை உன்னை நிலை நிறுத்துவா, கோதுமை மணியை உன்னை நிலை நிறுத்துவா. ஓரா மகா பாபா பாபா லே மாமா மாமா மா ஓரா பாபா 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 லா ஷாந்தே ரே பாபா பாலா கோரா பாதியாந்தரமே ஷாந்தே. ஓ காட், எத்தனை பெரிய வஞ்சகன் பிசாசு. அவன் எத்தனை காரியங்களை எங்களுக்கு விரோதமாய் சுற்றி தான் வைத்திருக்கிறான். உள்ள கொண்டு வர முடியாது பிசாசே. நீ கோதுமைக்குள்ள களையை விதைக்கவே முடியாது. நீ கோதுமையை சுத்தி வேணா விதைக்கலாம், கோதுமைக்குள்ள ஒரு களையை நீ கொண்டு போகவே முடியாது. நீ எவ்வளவு பெரிய பொய்யை ஊதுகிறாய். இயேசுவின் நாமத்தில் உன் பொய்யின் முகத்திரைகளை கிழிக்கிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே பேசுகிற, பிரகடனப்படுத்துகிற,
கோதுமையை சுற்றி வேணா களைகள் நிற்கலாம், ஆனால் கோதுமையுடைய பயிரை, அந்த தன்மையை எந்த களையும் மாற்றவே முடியாது. ஏனென்றால் கோதுமையின் அந்த மணியின் விதை தேவனுக்குரியது, தேவனால் வந்தது, தேவனாலேயே கொடுக்கப்பட்டது. அந்த விதை தேவனுடைய வசனத்தினால் ஜனிப்பிக்கப்பட்ட நாங்கள் கோதுமை மணிகளாக இருக்கிறோமே. சத்துரு என்னதான் புடைக்க நினைத்தாலும் எங்கள் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு எங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரிய தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறேன். நாங்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாய் ஜீவனுள்ள தேவனாய் நீ பரிந்து பேசுகிற அந்த ஜெபம் நிற்காதப்பா. அதனால தான் நாங்கள் நிற்கிறோம்ப்பா, அதனால தான் நாங்கள் அழியலப்பா. நாங்கள் நிற்பது எங்களாலேயே இல்லை, எங்கள் விசுவாசத்தாலும் அல்ல, எங்கள் நீதியிலும் அல்ல, நாங்கள் நல்லவர்களாக இருப்பதினால் அல்ல, நீர் நல்லவராக இருப்பதினா, நீர் நீதி உள்ளவராக இருப்பதினா, நீர் எங்களுக்காக பரிந்து பேசுவதினா, நீர் உயிரோடு இருக்கிறபடினா நாங்களும் உயிரோடு நிற்கிறோமையா. அதற்காக மகிமை, கனம், துதி, பெருமை, எல்லா புகழ்ச்சி உங்களுக்கே சொந்தம், ஒருவருக்கே சொந்தம். நாங்கள் தாழ்த்தி அதை உமக்கி கொடுத்து விடுகிறோமை. உம்மோடு மாத்திரம் இருக்க கிருபை கொடுங்க போதும். உங்களோடு நடக்க, உங்களை சார்ந்து கொள்ள, நேசிக்க, நேசத்தினால் கீழ்ப்படிய எங்களுக்கு அந்த இணைப்பை கொடுத்துருங்கப்பா. அந்த வார்த்தை என்ற இணைப்பு போதும். அதோடு நெருங்கி இருக்க அழைக்கப்பட்ட நாங்கள் ஒரு நாளும் கலைகளாய் மாறவே முடியாதையா. ஏன்னா கலைக்குரிய விஷயம் எங்களுக்குள்ள கிடையாது சுவா. எங்கள் விதையே கலையால் வரல, எங்கள் விதையே நீங்கள், உங்கள் வார்த்தை. அப்படின்னா நாங்கள் கோதுமை மணியாத்தான் வளர்கிறோம். இயேசுவின் நாமத்தை நான் பிரகடனப்படுத்தும் பொழுது, நான் ஒரு காரியத்தை நிலைவரப்படுத்தும் பொழுது அது எங்களுக்கு நிலைவரப்பட்டது. அதை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறோம். உடைய ரத்தத்தால் முத்திரிக்கிறோம். இந்த ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள், உடைய குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டது, உடைய தலைமுறைகள் ஆஸ்வதிக்கப்பட்டது, அவர் கையிட்டு செய்கிற வியாபாரம் ஆஸ்வதிக்கப்பட்டது, உடைய கரங்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட கரங்களை உயர்த்தி வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்கள் செய்கிற பிசினஸ்ல அவருடைய கரங்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட கரங்கள், அவருடைய கரங்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட கரங்கள், அவருடைய கரங்களால் செய்கிறது எல்லாம் வாய்க்கும், இந்த கரங்களால் செய்வது எல்லாம் வாய்க்கும். இயேசுவின் நாமத்தில் எல்லாம் அவங்க வேலை செய்கிற கம்பெனி அதை பார்க்கும், அவருடைய எஜமான் அதை பார்ப்பாங்க, கூட இருக்கிற மக்கள் பார்ப்பார்கள். இயேசுவின் நாமத்தில் கரங்களுக்குள் இப்படி அபிஷேகத்தை நான் பேசுகிறேன் பிதா. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள் தேவ ஜனமே, கரங்களுக்கு ஒரு அபிஷேகம், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் யோசிப்போட இருந்தா, அவன் காரியில் சித்தி உள்ளவனாக இருந்தான். கர்த்தர் யோசிப்போட இருந்தா, அந்த சாட்சி இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கு உண்டாகட்டும். வேலையில் ஒரு வித்தியாசம் வரட்டும், அதை உலகம் பார்க்கட்டும். அதை நான் பிரகடனப்படுத்தி அவருடைய களஞ்சியங்களை ஆஸ்வதிக்கிற கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். களஞ்சியங்கள் பூர்ணமாய் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கட்டும். அவருடைய அப்பமும் தண்ணீர் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கட்டும். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னேன். உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். அப்படியே செய் இயேசுவின் நாமத்தில், அப்படியே செய் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் அவருடைய கற்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கட்டும், அவருடைய கனி ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கட்டும். அப்படியே சொல்லி நான் ஆஸ்வதிக்கிறேன். விபத்து, வீழ்ச்சி, மரணம், மகால மரணங்கள், வீணான நஷ்டங்கள் இந்த சபைக்குள்ள ஒரு முறை காலடி வைத்த ஒரு பிள்ளை வாழ்க்கையில் கூட வரவே கூட இயேசுவின் நாமத்தில் நிர்ணயம் பண்ணுகிறேன். ஒரு பிள்ளை வாழ்க்கை கூட பிசாசு தொடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் வேலை அடைங்க பிதா. பெற்றுக்கொள்கிறோம், சபைக்கே பெற்றுக்கொள்கிறோம், சபைக்கே நாங்கள் நிர்ணயம் பண்ணுகிறோம். அது அவர்களுக்கு நிலைவரப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மகிமையுள்ள நாமத்தில்